சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே இந்த காலை வேளையிலும் கூட ஆராதனையை ஆரம்பிப்பதற்காக நாம் ஜெபிப்பதற்கு கூடி வந்திருக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிற தேவன், துதிக்கின்ற இடங்களிலே அவர் துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் என்கிறதன்படி நம்முடைய ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறதை நீங்கள் எல்லாம் அநேக சாட்சிகளை கேட்கிறீர்கள். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் அழகான ஒரு ஆலயத்தை கொடுத்து, அழகான கால சூழ்நிலைகளை கொடுத்து, அழகான இசையோடு அவர் சொன்னதன்படி, சங்கீதக்காரன் சொன்னதன்படி, வீணையே அதிகாலையில் எழுந்து நான் கர்த்தரை துதிப்பேன், சுரமண்டலங்களோடு துதிப்பேன் என்று சொன்னதன்படி ஆயத்தத்தோடு துதிப்பதற்கு நமக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நேற்றும் இன்றும் என்று மாறாதவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த காலை எத்தனையோ பேருக்கு இல்லை, ஆனாலும் கர்த்தர் நம்மை நிற்க வைத்திருக்கிறார். சொல்லுகிற வேத வசனத்தின்படி நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை என்று சொல்கிறபடி இந்த நாளிலும் கூட, இந்த வாரத்திலும் கூட, இந்த மகிழ்ச்சியின் ஆரம்பமாக கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வனாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. வாழ்வு தருகிற ஜீவ வசனமே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. வார்த்தையில் உண்மை உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்கள் ஆறுதலின் தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. கருத்தாய் உம்மை துதிக்கவும் போற்றி பாடவும் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த ஆலயத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த நல்ல நாளுக்காக, நல்ல நேரத்திற்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நீங்கள் கொடுத்திருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் வசதிகளுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட எங்களோடு சேர்ந்து இணைந்து துதிப்பதற்கு, உம்மை தோத்தரிப்பதற்கு ஆண்டவரே ஒரு கூட்ட மக்களை கொடுத்திருக்கிறீரே, அதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வர தடைப்பட்டிருக்கிற மக்களை எல்லாம் குறித்த நேரத்தில் என் தேவன் கூட்டி சேர்க்க போகிறேன், அதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையில், இந்த காலை வேளையில், அதிகாலை வேளையிலிருந்து நான் காத்திருக்கும் போது நீர் கொடுத்த சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம், அதற்காய் கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய வார்த்தை எத்தனையோ முறை நான் காதிலே கேட்டாலும், எத்தனையோ முறை நான் மலங்காலில் நின்றாலும், இந்த ஆராதனையிலே நீங்க மகிமைப்படும்படியா என்னை பயன்படுத்த போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா உம்முடைய வார்த்தை சொல்கிறது அல்லவா, பேதைகளை ஞானியாக்குகிற தேவன் என்று சொல்லி, ஞானியை பேதையாக்குகிறவன் என்று சொல்லி, ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க ஸ்தோத்திரம். கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நீர் இருக்கிறவராக இருக்கிறீரப்பா, ஸ்தோத்திரம். இன்றும் கூட இந்த ஆலயத்தில் அசைவாட போகிறேன், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த உபவாச நாட்களிலே கல்வாரி அன்பை நினைத்து துதிக்கின்ற வேளையிலே கருத்தாய் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. தாவீது சொன்ன வார்த்தையின்படி நித்தம் நடத்துகிற தேவனாக, எங்களை நினைவு கூறுகிற தேவனாக ஆண்டவரே இந்நேர வரைக்கும் இருந்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இனியும் இருக்க போகிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உயர்ந்தவரும் உன்னதமாக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே அன்றைக்கு மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் மோசையின் கூடாரத்தில் இறங்கினதைப் போல எங்கள் ஆலயத்திலும் கூட நீர் இறங்க போகிறதற்காய்
உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உடைய மகிமையின் பிரசன்னத்திற்காய், உடைய மகிமையில் வழி நடத்தப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட உம்முடைய ஆலயத்திலே கூடி வரவும், உம்மை துதிக்கவும், உம்மை ஸ்தோத்தரிக்கவும், உம்மை உயர்த்தி பாடவும், உம்மை ஆராதிக்கவும் நீர் தந்த கிருபைகள், இரக்கங்கள், தயவுகளுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி பலிகளை, தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் எங்களுக்குள்ள இருக்கிற பலகீனங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறீர். ஆனாலும் உடைய வார்த்தை சொல்கிறது, பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதன்படி ஒவ்வொரு ஆராதனையிலும் உடைய பலிபீடத்தில் நிற்கும் போது உடைய தூய பிரசன்னம் நிரப்புகிறதைப் போல இந்த நாளில் எங்கள் ஆலயத்தில் இணைந்து கொண்டிருக்கிற, சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு, குடும்பங்களோடு கூட உடைய பிரசன்னம் இறங்க நீர் கிருபை செய்யும் அப்பா. இந்த கால வேளையில் பாடுகிற பாடல் பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், சங்கீத பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, அறிவிப்பு பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக நம்முடைய வார்த்தைகளை பொறுப்படுத்தி அந்த வார்த்தையின் மூலமாய் நடத்தப்படுகிற இந்த ஊழியத்தை இங்கே தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது, ஒவ்வொரு நாள் உம்மை நோக்கி கெஞ்சும் போது, ஒவ்வொரு நாளும் உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் உம்முடைய திருப்பாதத்தை கிட்டி சேரும்போது அடிமை சமாதானத்தோடு அனுப்புகிற தேவன், இந்த நாள் ஆராதனையிலும் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் உம்முடைய பிரசன்னம் என்னோடு இந்த ஆராதனையை கொண்டு சேர்ப்பதற்காக உழைக்கின்ற பிள்ளைகளோடு, சகோதரர்களோடு ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இசை வாசித்து பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு என்னோடு தோள் கொடுக்கின்ற சகோதரர்களோடு உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும் ராஜா. எல்லா சகல துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம், தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றுதான் நான் அடிக்க ஒரு முறை சொல்வேன். அதில் வருத்தப்படுவதும் இல்லை. பவுல் சொல்கிறார் அல்லவா, எழுதினதை குறித்தே மறுபடியும் எழுதுவதை குறித்து நான் என்ன செய்கிறேன், சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா, சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. அதனால அது எத்தனையோ பேருக்கு இல்லை இந்த ஸ்லாக்கியம். எத்தனையோ இடங்களை சென்று நான் பார்க்கும்போது கடந்த நாட்களில் இல்லை பேசிக்கொண்டிருந்தவர்கள், பழகினவர்கள் இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் நாம் வார வாரம் நிற்பதற்கு, தினசரி உங்களை வாட்ஸ்அப் ஊடாக ஏதாவது ஒரு வழியில் சந்திப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபையை நினைக்கும் போது அந்த கிருபையை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆவலோடு முதல் பாடல், நல்ல ஒரு அழகான பாடல், பழைய பாடலை கொடுக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ஃபேமஸ் ஊழியத்துக்கு அந்த பாடல் தான் அவங்க வயா மீடியாவாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது அந்த பாடல் அந்த ஊழியங்கள் தோன்றுவதற்கு முன்பதாகவே கிட்டத்தட்ட 1964 அந்த பாடல் எழுதப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆகையினாலே நம்ம இந்த அழகான பாடல், இயேசு அழைக்கிறார். இந்த காலை வேளையில் இயேசு அழைக்கிற சத்தம் எத்தனையோ இடங்களில் கேட்கிறது, ஆனால் நம்ம கவனிக்கிறது இல்லை. கவனித்து உள்ளே வந்தவங்களை பாருங்கள், ஆசீர்வாதமாக தான் இருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த பாட்டில் ஒரு வரி வரும், பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அவர் யாராய் இருந்தாலும் கிருபையாய் அன்பை அழிக்கின்ற தேவன். அல்லேலூயா. கொடுத்துட்டாங்க இசை. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் சகோதரோடு சேர்ந்து என்னோடு சேர்ந்து பாடுங்க. இருக்கின்ற இடங்களில் அமைதியாக இருப்பதற்கு இல்லை. அது ஒரு அழகான பிரசன்னம் நிறைந்த பாடல், ஒரு அமைதியும் சமாதானத்தையும் சாந்தத்தையும் கொண்டு வருகிற ஒரு பாடல். இந்த பாட்டு கேட்டாலே டிஜே செய்யாவோட ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான பாடல். நம்ம ஆலயத்திலும் கூட தேவ மகிமை இறங்கி வரட்டுமே. பாடுவோமா? எடுத்துங்க. Thank you, Lord. இயேசு அழைக்கிறார். பாடுங்க. இயேசு
ஆவலாய் உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எல்லாரும் வாங்க உள்ள. ஆவலாய் உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆமென். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஸ்தோத்திரம். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆமென். எவ்வளவு அழகான ஒரு பாடல் தெரியுமா? இந்த பாடலை போடும்போது இந்த காலத்துல சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க, ரேடியோவில் அவருடைய பிரசன்னம் ஒளிபரப்பாகும் போது இந்த பாட்டு வரும்போதே இந்த டம்ளர்ல கொண்டு போய் தண்ணியை வச்சா கூட அந்த வியாதி மாறினதா அநேக பேர் சொல்லுவாங்க. ஆமென். Thank you Lord. எடுத்துங்க ஸ்டான்ஸா. Thank you. நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் அளிப்பார். பாடுங்க திரும்பி. துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். என்று நன்று நீ இயேசுவை நோக்கினார் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். Once again. என்று நன்று நீ இயேசுவை நோக்கினார் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார். ஆமென். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். காலவேளை எல்லாரும் பாடுங்க சபையில. ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இன்றைக்கும் எத்தனையோ இடத்துல, எத்தனையோ தொலைக்காட்சி ஊடாக, எத்தனையோ சபையின் ஊடாக உங்களை இயேசு அழைத்து கொண்டுதான் இருக்கிறார். வந்தவங்களுக்கு சந்தோஷம் தான் கிடைச்சிட்டு இருக்கு. காலை வேளையில பாடுங்களேன் மனமகிழ்ச்சியோட. அப்படியே தொலைக்காட்சிக்கு முன்பாக இருக்கிறவங்க சேர்ந்து அப்படியே பாடுங்க. தெரிஞ்ச பாட்டு தானே? எஸ். Thank you Lord. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். ஆமென். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவே. ஓஹோ. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். Thank you Lord. ஸ்தோத்திரம். Hallelujah.
Thank you, Lord. சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்கு அளிப்பார். Thank you, Lord. சோர்வடைகிற நேரத்தில் அவர் பலன் அடைக்கிற தேவன். சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்கு அளிப்பார். அவரின் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி வந்திடுவார். அவரின் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி வந்திடுவார். இயேசு அழைக்கிறார். ஆமென். இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அடுத்து பாடுறதா ரொம்ப முக்கியமான வரி, எல்லா மக்களுக்கும் தேவையான வரி. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல இல்லாத மனிதன், இந்த வியாதி இல்லாத மனுஷன் ஒருவரை கூட நம்ம என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. என்ன கூட பார்ப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? 2 கண்ணு அப்பப்போ பொங்கும், அப்பப்போ தடிச்சிட்டு இருக்கான். பெல்லன் அவர் என்ன செய்யறாரு, கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கூப்பிட கூப்பிட நீங்களும் கூப்பிடுங்க, யாரா இருந்தாலும் கொடுப்பாரு. அல்லேலூயா. Thank you, Lord. Amen. Yes. சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். Thank you, Lord. குணமாக்க வல்லமையுள்ள தேவன். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். யாராயிருந்தால் வேதங்களின்றி கிருபைய அன்பை அழித்திடவே. யாராயிருந்தால் வேதங்களின்றி கிருபைய அன்பை அழித்திடவே. இயேசு அழைக்கிறார். இயேசுவே, இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். காலவேளையில் உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சின்ன வயசுல, விவரம் தெரியாத வயசுல என்னை அழைத்தார். அவருடைய அழைப்பின் மகத்துவத்தை புரிந்து கொண்டேன். இன்று வரைக்கும் இந்த ஆலயத்தில் நிற்கும்படி தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கூட இந்த சத்தம் எத்தனையோ இடத்துல கேட்குது, சொல்லப்படுகிறது சத்தியம். ஆனால் என்ன செய்யலை, உள்ளே வர்றதுக்கு தான் மனுஷருக்கு மனம் இல்லை. ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஏன் மனம் இல்லைன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும். இந்த உலகம் என்ன செய்யும், அது முழுசும் ரட்சிக்கப்படுறதுக்குள்ளே அவருடைய வருகை என்ன செய்யாது, இருக்காதுன்னு சொன்னதுனால இன்னும் இருக்கத்தான் செய்வாங்க ரட்சிக்கப்படாத மனுஷன். ஆனாலும் ஃபாதர் இதை பற்றி பாடும்போது ரொம்ப அழகாக பாடுறாரு. இந்த உலகத்தில் வேறு எதுவுமே நமக்கு சந்தோஷம் கொடுக்காது, அதனால் நம்ம வர வேண்டிய இடம் ஒன்று இருக்குது, இயேசுவின் பின்னால் வாங்க, திரும்பி பார்க்காம வாங்கன்னு அவர் ஒரு அழைப்பை கொடுக்குறார், ஒரு அறைகோலை கொடுக்குறார். சபையில் இந்த பாட்டெலாம் நம்ம அடிக்கிற தடவை பாடுற பாட்டு தானே, கையை தட்டி. அதுலேயும் குறிப்பாக இப்போ இந்த பாட்டை எதுக்கு பாடிக்கிறோம் அதிகமாக, லெந்து காலங்களில் இருக்கனால திருவிருந்து எடுக்கும்போது அந்த காலத்தில் தான் கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா அப்படின்னு ரொம்ப ஸ்லோவாக அப்படி ஆர்க்கனை வச்சுக்கிட்டு அப்படி தானே. இப்போல்லாம் அப்படி இல்லை. உலகமென் பின்னால் சிலுவையின் முன்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. எப்படி வேகமாக பாடிட்டு, ஒரு கையில் செல்போனு, ஒரு கையில் வண்டி சாவி, ஒரு கையில் திருவிருந்து.
அப்படித்தானையா? சிரிப்பு வருது பாருங்க. ஏன்னா உண்மையை சொன்னா சிரிப்பு வந்துடும். அல்லேலூயா. எடுத்துங்க காலை வேளையில உற்சாகமா. தேங்க்யூ. ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் லிரிக்ஸ் இருக்கும். அண்ணனோட சேர்ந்து பாடுங்க. நானும் பாடுறேன். பாடுங்க. பாட்டு பாடுறதுல தான் ரொம்ப இந்த ஊழியமே நடந்துட்டு இருக்கு. ஒரு சிலர் சொன்னா கூட நான் அதெல்லாம் பத்தி கவலைப்படுறதில்ல. பாட்டு இல்லைன்னா மோசஸ் மாதிரி இருப்பேன். இல்ல, பாடுங்க. ஆமென். பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாம் அந்த காலை வழியில தீர்மானத்தோடு இயேசுவின் பின்னால் நான் கைகளை தட்டி திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமின் பின்னால் சிலுவையின் முன்னால், உலகமின் பின்னால் சிலுவையில் முன்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். எல்லாம் உற்சாகமா பாடுங்க. தெரிஞ்ச பாட்டு தானே, அடிக்கிற தடவை பாடுற பாட்டு தானே. ஃபாதர் பாட்டு தெரியலன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுல இப்ப லிரிக்ஸ் எல்லாம் சில சபையில போட்டுறாங்க, நாங்க போட முடியாது. ஆனாலும் கையில வச்சிருப்பீங்க, பாடுங்க, சேர்ந்து பாடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. எடுத்துக்கங்க ஸ்டாண்ட்ஸா. Thank you. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஒருமறையா. உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு, உங்களுக்குள்ள இயேசு. பாடுங்க. நானவர் ஆலயம். ஆமென். எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. பாடு பாடு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். Thank you Lord. அவ்வளவு அழகான வரிகள் எல்லாம் இந்த காலத்துல தேடி பார்க்கிறேன், கிடைக்க மாட்டேங்குது. ஆனா நிகழ்காலம், வருகாலம், வாழ்வு, சாவு எல்லாம் இந்த வசனத்தோட ஒன்று இருக்கனாலதான் எனக்கு இந்த பழைய பாட்டுக்குள்ளே நான் இன்னும் நிக்கிறேன். அல்லேலூயா. பாடுங்க. எடுத்துங்க. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. இன்னொரு முறை. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. Thank you Lord. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ, Thank you Lord, வருகின்ற காலமோ, ஆமென், எல்லாம் இயேசுவே. நிகழ்கின்ற காலமோ, Thank you Lord, வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது.
இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசப்பா, திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். Thank you, Lord. Thank you. எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் பாடணும். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே என் சொந்த தேசம், இயேசுவுக்கே இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. என் இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். ஆமென். பழையன கழிந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏக்கமெல்லாம் ஏங்குதையா. ஆமென். இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தணுமே. என் இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சப்பா எல்லாரும் பாடுங்க, திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே ஆமென். முன்னால் உலகமென் பின்னால், சிலுவையின் முன்னால், உலகமின் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த தீர்மானத்தை எடுத்து அநேக குடும்பங்கள் இன்றும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அநேக குடும்பங்கள் எனக்கு தெரியும், நம்முடைய சபையில் கூட அப்படிப்பட்ட குடும்பங்கள் உண்டு. சாட்சியாகத்தான் நிற்கிறாங்களே தவிர இழந்து போனதாய் சரித்திரம் இல்லை. அல்லேலூயா. இயேசுவுக்காக வந்தவர்கள், இயேசுவுக்காக வாழ்ந்தவர்கள், இயேசுவுக்காக கொடுத்தவர்கள் என்றைக்குமே என்ன செஞ்சதில்லை, தரித்திர நிலைமைக்கு போனதில்லை. அல்லேலூயா. நிச்சயமாக அதை நான் நிறைய அறிஞ்சிருக்கிறேன். ஏன்னா அவருடைய மீட்பு என்பது சாதாரணமாய் வந்து விடவில்லை. அவருடைய ரத்தத்தினாலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, மீட்டு கொண்டிருக்கிறார். மனுஷன் எதையோ விலைக்கிரயமாய் கொடுத்தான். ஆனால் இயேசு எவரும் கொடுக்கக்கூடாத விலைக்கிரயம், ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த நாட்களில் கூட அவர் நமக்காக ஏன் சிந்தினார்,
ஏன் ரத்தம் சிந்தினார், ஏன் இந்த பூமிக்கு வந்தார், ஏன் பாடுபட்டார், ஏன் மரித்தார் என்பதெல்லாம் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் புதன்கிழமை ஆராதனைகளிலே. அல்லேலூயா. அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருக்கிறபடினால எல்லாருக்கும் தெரிந்த சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொல்லுகிறதை நாம் பேச போகிறோம். எல்லாம் இப்படி பாடும்போது ஒரு பக்தர் சொல்றாரு, இயேசுவின் பின்னால் வந்துட்டீங்கன்னா, இயேசு அழைத்த அழைப்பை கேட்டு நின்றுட்டீங்கன்னா அவரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா சொல்லி முடியாத அதிசயங்கள் செய்பவர் யாரு? இயேசு. உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுகிறவர் யாரு? இயேசு. சரி, சகோதரோட சேர்ந்து இசையோட சேர்ந்து என்னோட சேர்ந்து தொலைக்காட்சியில் பார்க்குற சபையில் இருக்கிறவங்க கையை தட்டி உற்சாகமா எடுத்துக்கங்க, பாடுவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். பாடுங்க, சந்தோஷமா இருங்க. எல்லா கவலையும் அவர் மேல இறக்கி வைக்கணும். அதான் வரும் வருத்தம், மகிழ்ச்சி வரும். ஆமென். Thank you. எல்லாமாகும் உம்மாலே எல்லாமாகும் ஐயாகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். இப்ப ஆகும் பாடுங்க. ஆகும் எல்லாமாகும். சொல்லுங்க சபையார். ஆகும் எல்லாமாகும். நீங்க பாடுங்க. ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். அவரால நான் ஏற்கனவே சொன்னேன் 2 வாரத்துக்கு முன்னாடி, இந்த ஒண்ணுக்கும் இல்லாதவனை ஆக வச்சிருக்கிறாருனா, உருப்படி ஆக்கி இருக்கிறாருனா, தேத்தி விட்டுருக்கிறாருனா, நிக்க வச்சிருக்கிறாருனா, உங்களை கூட பயன்படுத்த, உங்களை கூட ஆசீர்வதிக்க, உங்களை கூட அணைத்துக் கொள்ள அவரால முடியும். காலை வேளையில பாடுங்க சோதரோட சேர்ந்து என்னோட சேர்ந்து. சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பாடுங்க. அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலே எல்லாமாகும். எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலே எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். எஸ், இந்த கால வேளையில நீங்க யாரெல்லாம் என்ன கொண்டு கர்த்தர் ஏதாவது ஒன்று செய்ய சித்த வைத்திருப்பார். இந்த ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்காம இருக்காது. இந்த ஊழியத்தை தொலைக்காட்சியில பார்க்க வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இல்லாம இருக்காது. இந்த சத்தத்தை நான் வெளியிலிருந்து கேட்கிறதுக்கு ஒரு நோக்கம் இல்லாம இருக்கிறது. நிச்சயமா இந்த பாத்திரம் ஆகுதுன்னா, இவங்க இவ்வளவு மகிழ்ச்சி ஆகுறாங்கன்னா நான் ஆவேன்னு சொல்லுங்க. உங்களை அழிக்கிற தேவன் அல்ல, ஆக வைக்கிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Thank you Lord. எஸ், சேர்ந்து பாடுங்க. ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. ஒன் செகண்ட். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே இயேசு, நீரே
யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். வெரி குட், பாடுங்க. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா, உம்மாலே எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். அடுத்து பாடுறது ரொம்ப முக்கியமான வரி. அவர் பாடும்போது, நான் பாடும்போது அப்படியே கவனிச்சு இல்லை லிரிக்ஸை பார்த்து எங்களோட கனெக்ட் ஆகி அப்படியே உண்மையான ஒரு பிரசன்னத்தை இந்த காலை வேளையில் நான் வாஞ்சிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்றான், வாஞ்சை உள்ள ஆத்துமா தான் என்ன செய்யுமா, செழிக்குமா. நீங்க விரும்பினாதான் இச்சிக்க முடியும், விரும்பினாதான் பெற்றுக்கொள்ள முடியும். பாடுங்க. ஆமென். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுவதும் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரி ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரி ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரி ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா, உம்மாலே எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், ஐயா உம்மாலே தான் எல்லாமாகும். முடிக்க போறேன், எல்லாம் சேர்ந்து பாடுங்க. உம்மாலே தான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். இந்த கால வேளையில உற்சாகமா விசுவாசத்தோட யாரெல்லாம் என்னையும் பயன்படுத்த அவரால் ஆகும், என்னுடைய நோய்களிலிருந்து விடுதலை தர அவரால் ஆகும், என் குடும்பத்தை நடத்துவதற்கு உதவி செய்வதற்கு அவரால் ஆகும்னு சொன்னீங்கன்னா, இப்போ பாடின பார்த்தீங்களா, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுவதற்கு, அபாந்திர வழிகளிலே உங்களுக்கு ஒரு புதிய வழிகளை உண்டு பண்ணுவதற்கு அவரால் என்ன செய்ய முடியும், ஆகும். அந்த ஒரு வரி மட்டும் பாடுவோமா? ஆகும் எல்லாமாகும், உம்மாலே நான் எல்லாமாகும். முடிக்க போறேன். ஆகும் எல்லாமாகும், ஐயா உம்மாலே தான் எல்லாமாகும், இயேசுவே ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. எத்தனை பேர் சபையில் ஆகும்னு சொல்றீங்களோ, எத்தனை பேர் தொலைக்காட்சியில பார்த்துட்டு இந்த ஒளி இல்லாதவனை நடத்துகிற ஆண்டவரால் என்னையும் நடத்தக்கூடும் ஆகும் என்று சொல்றீங்களோ, நான் சொல்றேன், இதே போல உங்க வீட்டில் ஓயாத துதி பலிகளும் தோத்திர பலிகளும் நன்றி பலிகளும் எடுக்க வைக்க, ஜெபிக்க வைக்க ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. நாளிலும் பாடலுக்காக நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய தெய்வீக வழிநடத்துதல், உம்மை துதிக்கின்ற வேளையிலே, தொழுது கொள்ளுகின்ற வேளையிலே, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகின்ற காலமாய் இருக்கிறது என்று அன்றைக்கு சமாரியா ஸ்ரீயின் இடத்துல சொன்னதைப் போல இந்த இடத்துல ஆண்டவரே, இந்த விக்கிரகம் நிறைந்த இடத்துல ஆண்டவரே, அநேக இடைஞ்சல் உள்ள இடத்துல உம்மை தொழுது கொள்ள, துதிக்க, தோத்தரிக்க நீ தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் மேலே, எங்கள் ஊழியங்கள் மேலே ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையிலே நீங்கள் நடத்த வேண்டியதை, நீங்கள் மீதியான வேலைகளை
பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த லெண்டு காலங்கள் என்று சொல்லக்கூடிய காலங்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து சொல்ல போகிறோம். இந்த நாளில் அநேக இடங்களிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால், அநேக மீட்டிங் இருக்கிறபடினால் வேகமாக நான் உங்களோடு தேவனை ஆராதித்து ஜெபித்து துதித்து கடந்து போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீத பகுதி 43வது சங்கீதம். ஒரு சிறிய சங்கீதம் தான், நல்ல சங்கீதம் தான். ஆனால் அழகான ஒரு வார்த்தை, நச்சுன்னு ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, தேவன் ஏவின ஒரு வார்த்தை, போட்ட ஒரு வார்த்தை அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. நாம் வாசித்த பிறகு கேட்க போகிறோம். எழும்பி நிற்போம். தொலைக்காட்சியில் பார்க்கின்றவர்கள் இருக்கின்ற இடங்களிலே நோட் செய்து வைத்து நீங்கள் ரீட் பண்ண அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சங்கீதம் 43ஆம் சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 43. சங்கீதம் 43. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர். ஏன் என்னை தள்ளிவிடுகிறேன்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தாவீது தான் உண்மையாகவே ரொம்ப துதிக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு ஆள். அல்லேலூயா. அப்படி தானேயா? துதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஆளுன்னா யார்? தாவீது. ஆனால் அவர் இந்த சங்கீதத்தில் 2வது வசனத்தில் நான் துக்கத்தோடு திரிய வேண்டுமோ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவர் ஒரு காரியத்தை கடவுளிடத்தில் கேட்குறார், தேவனிடத்தில் கேட்குறார். அது இன்றைக்கி நமக்கு ரொம்ப தேவை. ஏன்னா அது இருந்தாலே இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஏன்னா இயேசுவும் அதைத்தான் சொல்லி இருக்கிறார். வாசிங்க 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது வெளிச்சத்தையும் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலத்திற்கும் என்னை கொண்டு போவதாக. ஆமென், கொண்டு போவதாக. ஏன் அவருடைய வெளிச்சம் வேணும்? ஏன் அவருடைய சத்தியம் வேணும்? இந்த உலகத்தில் எது இல்லாமல் இருந்தாலும் மனுஷன் இருந்துருவான். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா லைட் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம், அவருடைய வெளிச்சம் இல்லை, அவருடைய ஒளி இல்லைன்னா, அவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை, கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை, அவரே சொன்ன வார்த்தை. இந்த உலகத்தில் நானே வழியும் சத்தியமுமாக இருக்கிறேன். வழினால என்னது? வழியை கண்டுபிடிச்சு போவதற்கு முதலாவது ஒளி வேண்டும். அதனால தான் அவன் கேட்குறான், ஒளிச்சம், எனக்கு வெளிச்சம் வேணும். 2வது நீர் அருளுகிற சத்தியம் வேணும். அல்லேலூயா. இன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறதா தான், ஆண்டவரே, இந்த 2 கண்ணும் தெரியாத நிலைமையில் ஒரு அழகான ஊழியத்தை கொடுத்துருக்குறீங்க, சில குடும்பங்களை உதவி செய்ய கொடுத்துருக்குறீங்க, சில பணியாளர்களை கொடுத்துருக்குறீங்க. இதை நடத்துவதற்கு எனக்கு என்ன வேணும்? உம்முடைய வேதம் என்கிற வெளிச்சம் வேணும். எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? வேதம் என்கிற வெளிச்சம் வேணும். ஐயா, ஒரு மனிதன் எத்தனை பட்டங்கள், எத்தனை டிகிரிகளை வாங்கியிருந்தா கூட, இன்றைக்கி நான் பார்த்துருக்குறேன், வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, சாப்பிட முடியாமல் இருக்கிறாங்க, நோயில் இருக்கிறாங்க, கடனில் இருக்கிறாங்க. ஆனால் அநேகம் பேரை நான் பார்க்குறேன், பைபிள் படிச்சிருப்பாங்க, மற்றபடிக்கு பெரிய அளவில் படிப்பு இருக்காது. ஆனால் கர்த்தர் அழகாய் அவரை நடத்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த காலை வேளையில் கேட்கிறேன், அன்பான தேவஜனமே, உங்களை நடத்துவதற்கு தாவீது கேட்டதை போல, ஏன் நான் துக்கத்தில் திரிய வேண்டும்? எனக்கு உம்முடைய வெளிச்சம் வேணும், உம்முடைய சத்தியம் வேண்டும். ஏன் சத்தியம் வேணும்? அவர் சொன்ன வார்த்தை என்ன? யோவான் சுவிசேஷத்தில், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே, தாவீது எப்பெல்லாம் சிக்கிக்கொண்ட போது அவனுக்கு தேவனை பற்றி நினைப்பு வந்ததோ, தேவன் சொன்ன தைரியத்தின் வார்த்தை வந்ததோ, தேவன் நடத்தி வந்த காரியங்களை சிந்திக்க தோன்றியதோ, அந்த காரியம் நமக்குள்ள என்ன செஞ்சிடும்?
வந்துவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கும் காலை வேளையில் நின்று கொண்டிருக்கிறேன் அன்பான திருச்சபை சொந்தங்களே, தொலைக்காட்சியிலே பார்க்கிறேன் அன்பான குடும்பங்களே, இந்த லெந்து காலங்களிலே மாத்திரம் இதை கேட்கக்கூடாது. எப்போவுமே நம்ம எப்படி இருக்கணும்? அவருடைய வெளிச்சத்தில் இருக்கணும், அவருடைய சத்தியத்தில் இருக்கணும். சில பேர் எப்படின்னா லெந்து காலத்தில் நல்ல ஒளியில் தான் வர்றாங்க, ஒளி பிரகாசான்னு பாடுறாங்க, அருணோதயமேங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுறாங்க? இருளுக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் ரொம்ப 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 அவசியமான 2 காரியத்தை தாவீது கேட்டான். அவன் கேட்டதுனால தான் அவனும் அவனுடைய குமாரனும் ராஜரீகத்தில் கடைசி வரை இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினாலே மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களே சொல்லுங்கள். நிச்சயமாக எனக்கு அந்த வெளிச்சம் வேணும், எனக்கு அந்த சத்தியம் வேணும். மோசஸ் மாரியப்பன் இந்த ஊழியத்தில் நிற்கிறதுக்கு வேறு என்னங்க பலன் இருக்குது? மதுரையில் வந்து பாருங்கள், நான் பல முறை சொல்லியிருக்கேன், சட்டையை கழட்டி போட்டு பனியனோடு நல்லா ஜாலியாக உட்காந்துருப்பேன். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவரிடத்துல நான் கேட்குறது, ஆண்டவரே உம்முடைய வேதம் என்கிற ரகசியம், உம்முடைய வேதம் என்கிற வெளிச்சம் என்னுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கணும், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கணும், சத்தியம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த சத்தியத்தை உங்கள் மத்தியில் விதைக்கிறேன். அநேகர் மத்தியில் கர்த்தர் அதை கிரியை செய்யும்படி வைக்கிறார். அந்த கிரியையினால இந்த ஊழியம் நடக்குது. இன்னைக்கு சொல்லுங்கள், இந்த வெளிச்சத்தை நானும் பற்றி பிடித்திருக்கிறேன், இந்த தேவனை நானும் அறிந்திருக்கிறேன், இந்த சத்தத்தை நானும் இப்பொழுது கேட்டிருக்கிறேன், ஆகையினால் அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக தாவீதை நடத்தின தேவன் என் போன்ற பல ஊழியக்காரர்களை, தீர்க்கதரிசிகளை, அப்போஸ்தலர்களை இன்றளவும் நடத்தி கொண்டிருக்கிற தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை நடத்துவது நிச்சயம். ஆகையினால் இந்த கால வேளையில் நடத்துகிற தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் கூட இந்த உலகத்தை பார்க்க முடியாத என்னை கூட உம்முடைய வெளிச்சத்தினாலும் உம்முடைய சத்தியத்தினால் நடத்துகிறேன். ஆகையினால் தாவீதைப் போல ஒரு நாளும் நான் துக்கத்தோடு திரிய வேண்டுமோ என்று சொல்வதில்லை. ஆனால் ஒரு சில நேரங்களிலே துக்கம் வந்தாலும் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒளி இதுவரை நடத்துகிறதைப் போல இந்த காலை வேளையிலே அந்த வெளிச்சம் என்னையும் நடத்தும். அந்த சத்தியம் எனக்கும் தேவை. அந்த சத்தியத்திற்கும் சத்தத்திற்கும் நான் எப்பொழுதும் செவி கொடுப்பேன் என்று தீர்மானத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாவீதுக்கு வந்த எல்லா இக்கட்டிலும், என் போன்ற ஊழியக்காரர்களுக்கு வந்த எல்லா இக்கட்டிலும் இதுவரை காத்தவர், இதுவரை நடத்தினவர், இதுவரை தாங்கினவர் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். இதை கேட்கிறவனும் கை கழுவுறவனும் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி இந்த தியானித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் நீர் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களிலே இணைந்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களையும் ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் தோத்திரங்களை சொல்லிக் கொள்வதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களிக்கூற கடவோம் என்கிற வேத வசனம் என் முகத்தில் தெரிவதை நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளவு சந்தோஷமாக, ஒரு மனரமியமாக இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். சரித பிரகாரமான சில பலகீனங்கள் இருந்தால் கூட அவர் சொன்ன வார்த்தையின்படி பலகீனத்திலே அவருடைய பலன் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பூரணமாய் விளங்கி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்ற, கொடுக்கின்ற, என்னோடு பணியாற்றுகின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே நன்றிகளை செலுத்துகிறேன். உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்தில் அனுதினமும் ஜெபிக்கின்றேன். நீங்கள் அறிந்திருக்கின்ற, நீங்கள் தெரிந்திருக்கின்ற இந்த ஊழியங்களை குறித்து நான் அன்போடு வைக்கின்ற விண்ணப்பம், அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியமானது மதுரை பகுதியில் தென்பழஞ்சி என்கிற கிராமத்தில் அழகான ஒரு சிறிய ஆலயத்திலே கீழே அலுவலகமும் மேலே சபையுமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வையுங்கள். இந்த ஊழியத்தில் ஒரு விசேஷம் என்னென்னா, 45 தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை சத்தியத்திலும் கல்வியிலும் நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். கல்வி என்பது சாதாரண கல்வி அல்ல. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து மருத்துவம் வரை, இன்ஜினியர், நர்சிங், மருத்துவம், டாக்டர் வரை படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால இதற்காக ஜெபிக்க, அறிமுகம் செய்து வைக்க, வந்து பார்க்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்தினுடைய பிற ஆராதனைகளை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவீங்கன்னா, அல்லது உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்றவைகள் ஊடாக அனுப்ப விரும்புவீர்கள் என்றால் கீழே நம்பர் போடுவாங்க. கீழே நம்பர் போடுகிறாங்க. 9360383440 என்ற நம்பர் போடுறாங்க. இந்த நம்பரிலே எங்கள் தொடர்புகளை ஏற்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அநேக திருச்சபைகள் இந்த லெந்து காலங்களிலே வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறீங்க. கர்த்தருக்கு தோத்திரம். இன்னும் அநேக ஊழியங்களில் வருகிற காலங்களிலும் எங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்த உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முக்கியமான விசேஷமான அறிவிப்பை நான் இந்த நேரத்தில் அறிவிக்க
அன்போடு ஏவப்பட்டவனாய் நிற்கிறேன் உங்கள் மத்தியிலே. எல்லா ஊழியத்துக்கும் போகிறோம், ஊழியத்தில் காணிக்கை கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் இந்த ஊழியங்கள் நடக்குது. சந்தோஷம். நான் கர்த்தருக்காக என்னால் முடிந்தவரை நின்று கொண்டிருக்கிறேன், உக்ரானக்காரனாக, உண்மையுள்ளவனாய். ஆண்டவர் அறிவார், நீங்களும் ஒரு சில காரியங்களை அறிந்திருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு ஏவுதல், நம்ம போய் எத்தனையோ பேர்கிட்ட ஊழியம் செய்கிறோம், ஆனால் நம்மளாம் என்ன செய்யணும், ஒரு கன்வென்ஷன் கூட்டம் ஊழியங்களை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை எனக்கு எப்போதும் உண்டு, அந்த தரிசனம் எனக்கு எப்போதும் உண்டு. அதன் அடிப்படையில் பல ஆண்டுகள் வாணியம்பாடியில் பேரின்ப பெருவிழா நடத்தியிருக்கிறோம், வேலூர் பகுதியில் உபவாச கூட்டங்கள் நடந்திருக்கிறோம், மதுரை பகுதியில் ஒரு பழைய இந்தியன் பேங்க் பில்டிங் அரசரடி பக்கத்தில் உபவாச கூட்டங்கள், பல கூட்டங்களை, பல கன்வென்ஷன்களை நடத்தியிருக்கிறோம். இந்த ஆண்டும் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 30ஆம் தேதி சனி மற்றும் ஞாயிறு ஆவிழ்ச்சூரன்பட்டி கள்ளிக்குடி அருகாமையில், அதாவது விருதுநகருக்கும் கள்ளிக்குடிக்கும் இடைப்பட்ட இடத்துல அந்த இடம் இருக்கிறது. அதில் ஒரு ஓப்பன் கன்வென்ஷன் போடுகிறோம் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக. இதுக்கு யார் சப்போர்ட் பண்ணணும்? நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், ஜெபத்திலும் உதாரத்துவமான காணிக்கையிலும். ஏன்னா இந்த ஊழியம் எப்போதுமே எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனையும் நம்பி அல்ல, வெளிநாட்டு உதவிகளும் எந்த உதவியும் கிடையாது. உங்கள் மத்தியில் நேரடியாக சில கோரிக்கைகளை வைக்கிறேன், ஜெபிக்கிறேன், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், கிரியை செய்கிறார். அதன் மூலமாக தான் இந்த ஊழியம் நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த ஊழியத்திற்கு கிட்டத்தட்ட 2 நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஸ்டேஜு, மைக் செட்டு, வீடியோஸ், மற்ற வரக்கூடிய ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டியவைகள், சாப்பாடு, ஷேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி உள்ள விலைவாசிகள் உங்களுக்கு தெரியும். அதனாலே சில ஊழியங்களை எனக்கு சில நண்பர்கள், சில தாய்மார்கள் பொருத்தனையோடு தாங்கியிருக்கிறாங்க. அற்புத சாட்சிகள் என்னிடத்தில் உண்டு. நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அற்புதமான சாட்சிகள் உண்டு. இந்த ஊழியத்தை நோட் பண்ணி, அந்த 29, 30 நோட் பண்ணி பொருத்தனையோடு கொடுத்து பாருங்கள். இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள், தடைபட்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் செய்வார், நிச்சயமாக செய்வார். இந்த விசுவாசத்தோடு இந்த ஊழியங்களை தாங்க, ஜெபிக்க, ஒருவேளை அருகாமையில் இருக்கிறவர்களாக இருந்தால் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தூரத்தில் இருக்கிறவங்க வரக்கூடாதான்னு கேட்கலாம், தாராளமாக நீங்கள் வரலாம். உங்களை தங்க வைப்பதற்கான ஒழுங்குகளும் இந்த ஊழியத்தின் சார்பாக செய்கிறோம். நல்ல ஆவிக்குரிய பாடல்கள் இசையோடு எங்கள் சகோதரர்மார்கள் கொடுக்கறதை நீங்கள்லாம் பார்க்குறீங்க. அதனால் நேரடியாக வந்து கலந்து கொள்வது அது ஒரு பெரிய ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். வந்து பாருங்கள். சில காரியங்களை தொலைக்காட்சியில் பேசுகிறோங்கிறதுனால சில கட்டுப்பாடோடு பேச வேண்டியதுனால நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான சத்தியங்களை எதையும் நோட் பண்ணி வச்சு பேச மாட்டேன். ஆவியானவர் கொடுக்கறது அந்த இடத்துல என்னவோ அதை அப்படியே சொல்லிட்டு போவேன். 2வது, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற சகோதரர்மார்கள் நல்ல இசை, நல்ல ஒத்துழைப்பு அருமையாக கொடுக்குறாங்க. நல்லா இருக்கும். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற ஜெபங்களோடு அந்த கூட்டங்களை நாங்கள் நடத்த இருக்கிறோம். அதனாலே இதில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். அல்லேலூயா. வழக்கமாய் நடைபெறுகின்ற 3வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்ற குடும்பங்களுக்கு கொடுக்கக்கூடிய அரிசி, மளிகை பொருள் அநேகம் பேர் தாங்கிட்டு இருக்கிறீங்க. சில பேர் அப்பப்போ மறந்து போகிறீங்க. தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தருக்கு நீங்கள் பொருத்தனை பண்ணின காரியத்தில் ஓரளவுக்கு சரியாக இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனாலும் தேவனுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறதன்படி நீங்கள் வாயினால் சொன்னதை கொடுக்கும்போது அந்த கொடுக்கிறதுக்கு பல மடங்கான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து விடுவார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிள்ளைகளுக்குரிய காரியங்களை எடுத்து சில நேரங்களே அந்த ஊழியங்களை நாம் பயன்படுத்தும் போது சில பள்ளி குழந்தைகள், சில கல்லூரி மாணவிகள் என்ன செய்யப்படுறாங்க, பாதிக்கப்படுகிறார்கள். ஆகையினால் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மதுரை பகுதியில் 4வது சனிக்கிழமை தோறும் காலை 10 மணியிலிருந்து 1:30 மணி வரை நல்ல ஒரு உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. ஒரு விசேஷித்த கூட்டம். நான் இதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம், நேரம் இல்லை. ஒரு நாள் நீங்களும் கலந்துக்கோங்க, வந்து பாருங்கள். நல்ல சத்தியங்கள், ஆவிக்குரிய பாடல்கள், அநேக விடுதலையின் சாட்சிகள் அங்கே உண்டு. ஆகையினாலே நீங்கள் அதிலும் கூட கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொலைக்காட்சி ஊழியம் ஜாய் டிவி, தமிழன் டிவியில் வருது. இதற்காக ஒர்க் செய்வதற்கு கடவுள் நமக்கு பல பணியாளர்கள், 8 பணியாளர்களை கொடுத்துருக்குறாங்க. அவருடைய தேவைகள், தொலைக்காட்சி தேவைகள், இவைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பாரம் இருந்தால், நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை செய்ய தகுந்தவர்களுக்கு செய்யாமல் இராதே என்கிறதன்படி இந்த ஊழியத்தில் ஒரு நாள், திருமண நாள், பிறந்த நாள் போன்ற நாட்களிலே எங்கள் ஊழியத்தை நீங்கள் தாங்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே 3 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 6:30 மணி வரை இந்த உலக சத்தம் கேட்கும் வரை ஆண்டவரோடு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் விசேஷமாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். மற்ற நேரத்தில் ஃபோன் எடுக்கிறனோ இல்லையோ, அந்த நேரத்தில் கூப்பிட்டு பாருங்கள், ஒரு ரிங்கில் எடுத்துருவேன். எடுத்து ஆண்டவரோடு பாடிக்கிட்டு இருக்கிற பாட்டை, ஜெபித்துட்டு இருக்கிற ஜெபத்தை, தோத்திர பலியை நீங்கள் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். அதனால்
என்ன ஜெபக்குறிப்பு இருந்தாலும் என்னோட பேசுங்க, தொடர்பு கொள்ளுங்கள். சபை மக்கள் முடிந்த பிறகு பேசுங்க. நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்வோம்? இணைந்து கட்டுவோம். இப்போ எழும்பி நின்று சொன்ன ஆராதனைக்காக நடத்தி வந்த தேவனை நோக்கி இன்னும் கொஞ்சம் நேரம் அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம், ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க மறவாதீங்க. அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தெரியாத பாட்டு எத்தனையோ இருக்குது, அது நான் மட்டுமே பாடிட்டு இருக்கனால நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால் புது பாட்டு பாடுங்க ஐயா அப்படின்னாங்க. ஆரம்பத்தில் ஒரு அண்ணன் சொன்னார், அடிப்பொலி பாட்டு பாடுங்கன்னாரு. அந்த மாதிரி அடிப்பொலி பாட்டு கர்த்தர் கொடுக்குறதெல்லாம் பாடிடுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்கும் போது அப்படி தான் ஆராதிக்கணும். அப்படி தான் தாவீது தன்னை மறந்து ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டு சணல் நூலை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு வந்தான். நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா பைபிளில்? சாமுவேல் புத்தகத்தில் இருக்குது. தாவீது தன்னை மறந்து என்ன செஞ்சான்? பெட்டி தாவீது நகரத்துக்கு கொண்டு வந்த பின்னாடி அப்படியே தன்னை மறந்து ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு என்ன செஞ்சுட்டு வந்தார்? ஆடிக்கிட்டு வந்தான். அதை ஒரு நாள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு பைபிளை படிக்கும்போது தான் கண்ணே தெரியாட்டால் அப்படி இங்கிட்டு இப்படி ஆட தோணும். பார்த்துக்குங்க, சில பேர் ஆடுறது அதை பிரசங்கம் பண்ணும்போது ஆடிக்கிட்டு நின்னா அது நல்லா இருக்காது. ஆனால் துதிக்கும் போதாவது கொஞ்சம் அப்படி கை கால் நரம்பெல்லாம் அசைஞ்சா தான் நல்லா இருக்கும். நம்ம வியாதியெல்லாம் அப்படி மாறும். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்து அப்படியே ஆராதிப்போமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாடுங்க. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பே. இது ஆராதிக்கிற நேரம், அமைதியா இருக்கிற நேரம் இல்ல. எல்லாம் சபையார் கைகளை தட்டி பாடுங்க. இருக்கின்ற இடங்களில் வலதுகையை உயர்த்தி ஆராதிங்க. ஆமென். கர்த்தரோடு கனெக்ட் ஆகுங்க. மனுஷன் எல்லாம் பார்க்காதீங்க, அவரை மட்டும் ஆராதிங்க. உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை இடர்கள் பாடுங்க. ஆராதிப்பேன். தெரிஞ்ச பாட்டு தானே? தாயின் கருவில் உருவாகும் முன்னே. வெரி குட். சொல்லி அழைத்தவர் நீரே. உண்மையான ஒரு வார்த்தைங்க. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. உற்சாகமாய். தாயின் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. நாட்கள் முடியும் வரை. ஆமென். எத்தனையோ பேருக்கு இந்த நாள் இல்லை, இந்த நிமிடம் இல்லை, இப்படிப்பட்ட ஆராதனைகள் இல்லை, ஏன் இப்படிப்பட்ட ஆலயங்கள் இல்லை. ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்கு ஏன் இன்னும் தயக்கம்? ஆராதிப்போமா? ஆமென். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினால். எல்லாம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட நீங்க தவறி கீழே விழுந்திருக்கவே மாட்டீங்க, சொல்லவே முடியாது. ஆனா அத்தனை நேரத்திலேயும் நன்மை கிருபையினால உங்களை திருப்தியாக்கி எழுப்பி இருக்கிற தேவனை நோக்கி இப்ப கூட பாடலை படிங்க. இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீ. இன்னொரு முறை. எத்தனை முறை? எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து ஆமென் மீண்டும் நடக்க வைத்தீரே. ஆமாண்டவரே, உம்முடைய நன்மையினாலே கிருபையினாலே கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து, கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த நேரம் வரைக்கும் கூட்டி சேர்த்திருக்கிறீரே. உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி அவரை மாத்திரம் ஆராதிங்க. வேதம் சொல்கிறது, அவர் ஒருவருக்கே முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு அவர் ஒருவரையே ஆராதிப்போம்
பிரிவோம் என்று சொல்கிறது. அதுவே புத்தி உள்ள ஆராதனை என்று வேதம் சொல்கிறது. அந்த புத்தி உள்ள ஆராதனை எங்களோடு சேர்ந்து செய்யவாங்க. ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் எல்லாம் ஒப்புக்கொடுங்க. அன்போடு அணைத்து திருவிருந்துல மட்டும் சொல்றீங்களா ஐயா, பாவியாக என் மேல் கிருபையாயிரும்னு இப்ப வாய திறந்து சொல்லுங்களேன். எனக்காக மீண்டும் வருவேன். ஆமென். உங்களுக்காக இப்பவும் உயிர்த்தெழுந்த காலத்தில் மட்டுமல்ல, ஆராதிக்கிற வேளையிலே உங்கள் மத்தியில் அசைவாட அவரால் கூடும். ஆமென். என்னையும் உம்முடன் சேர்த்து கொண்டு மீண்டும் எனக்கு வருவீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, நாட்கள் முடியும் வரை, இயேசுவே என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். இன்னொரு சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, எல்லா கரங்களை தட்டி உம்மையே ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நம்மிடத்திலே என் ஜீவனை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என் ஜீவன் என் சுவாசம் ஒழியும் வரைக்கும் உம்மை மட்டும் உயர்த்துவேன், உம்மை மட்டும் ஆராதிப்பேன். ஓ ரிவா ஷதரவல ஹalleluya, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அவர் ஆராதிக்கும் போது எத்தனையோ முறை நான் கண்டு உணர்ந்திருக்கிறேன், எத்தனையோ முறை நான் எனக்குள்ளே அந்த அபிஷேகத்தை அறிந்திருக்கிறேன். எத்தனையோ துக்கத்தோடு, எத்தனையோ தேவைகளோடு, எத்தனையோ பிரச்சனைகளோடு என் பிள்ளைகள் சொல்கிற காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வேற எதுவுமே தோணாது. அப்படியே கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிற ஜனம் அல்லவா, நான் உம்மை துதிக்கிற ஜனம் அல்லவா, தாயின் கருவிலே என்னை பேர் சொல்லி தெரிந்து கொண்டவர் அல்லவா, தாயின் மேலான அன்பு வைத்திருக்கிற தேவன் அல்லவா, எத்தனை முறை எனக்கு தேவை என்று இடர்கள் என்று வந்திருக்கிற போதெல்லாம் என்னை தூக்கி விட்டிருக்கிறீர் அல்லவா, நடத்தும் என்று கேட்கிறேன். என் பிள்ளைங்க சொல்லுகிற என்னுடைய ஊழியத்தில் தேவையான எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நான் ஆராதிக்கும் போது பதில் தருகிறார் என்றால், இன்றைக்கும் இந்த காலை வேளையில் எங்களோடு இணைந்து கொண்டு, ஐயோ இந்த பாடலை நான் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறேன், என் சுவாசம் முடியும் வரைக்கும், என் சுவாசம் ஒழியும் வரைக்கும், என் ஜீவன் முடியும் வரைக்கும், பிரியும் வரைக்கும் நான் அவரை ஆராதிப்பேன் சொல்லி பாருங்க. ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும், எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கிறத நீங்களே கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் நடக்கணும்னா நீங்களும் அந்த ஆராதனையை உண்மையோடு, புத்தியோடு, ஞானத்தோடு, புத்தி உள்ள ஆராதனையா இன்னைக்கு காலையில செஞ்சு பாருங்க. பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலமாய் இருக்கிறது, இது மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. இந்த நேரத்தில் சொல்லுவீங்களா, கர்த்தரை நோக்கி ஆராதிப்பீங்களா? ஆராதிங்க. நீங்க கீழே விழுவீங்க, நீங்க தடுமாறிக்கிட்டு நிற்பீங்க. ஆனா கர்த்தர் உங்க அருகாமையில வந்து அப்படியே உங்களை கரம் பிடித்து, நீங்க செஞ்ச பாவத்திலே அக்கிரமத்திலே கீழே விழுந்திருந்தா கூட தூக்கி எடுக்கிற தேவனாக இருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, நீதான் எனக்கு ஜீவன் தந்தீர், நீதான் எனக்கு பலன் தந்தீர், நீதான் எனக்கு குடும்ப வாழ்க்கை தந்தீர், நீதான் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தீர். ஆகையால் எல்லாவற்றையும் உமக்கே அர்ப்பணிக்கிறேன்.
என் நாட்களை இந்த நாள் வரைக்கும் என்னும்படி கிருபை தந்திருக்கிற தெய்வமே, இன்னும் எத்தனை நாள் இந்த பூமியில வைத்திருப்பேன் என்று எனக்கு தெரியாது. ஆனா என் சுவாசம் ஒழியும் வரைக்கும் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன் ஐயா. அந்த தீர்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஆண்டவரே, பவுலோடு கூட இருந்தீரே, சாமுவேலோடு கூட இருந்தீரே, தாவீதோடு கூட இருந்தீரே, இன்றளவும் எங்கள் போன்ற ஊழியக்காரரோடு கூட இருக்கிறீரே, என்னோடு கூட இருங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க ஆராதிக்கிற வேளையில உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன், உங்களுக்கு அதிசயம் செய்கிற தேவன், உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை இந்த லெந்து காலங்கள் முடிகிற நேரத்தில் அவர் கல்வாரியில நமக்காக மீட்பை கொடுப்பதற்கு மரித்தபடினாலே, அவர் விடுதலை கொடுப்பதற்கு மரித்தபடினாலே, நம் மனம் திரும்புவதற்கு மரித்தபடினாலே, அவர் குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக இந்த உலகத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவுமே வந்தபடினாலே, இன்று ஆராதிக்கிற நீங்கள், நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பாக்கியத்தை பெற்றவர்கள், பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள், இன்று எங்களோடு கனெக்ட் ஆகியிருக்கிறவர்கள், ஒரு விசேஷித்த கிருபையை பெற்றவர்கள். ஏனென்றால் ஒன்றுக்குமே உதவாத என்னை கொண்டு கூட ஆக வைத்து, ஆராதிக்க வைத்து, ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்க வைத்து, அவருடைய மெல்லிய வார்த்தையை பேச வைக்கிற ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு தீர்மானம், எத்தனை முறை நான் இடர் இருப்பேன், இதுவரை என்னை நடத்தினீர், இதுவரை என்னை மன்னித்தீர், இதுவரை என் தாயின் கருவிலே பேர் சொல்லி அழைத்த நாள் முதல் என்னை பாதுகாத்து வந்தீர், இன்றும் என்னை நடத்துவீர் ஆண்டவரே. என் நாட்கள் முடியும் வரை பாடுங்க. என் ஜீவன் எல்லாம் 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 ஜீவனை ஒப்பு கொடுப்போமா? அவர் கொடுத்த ஜீவனுங்க. நீங்க யாருங்க பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறதுக்கு? நீங்க யாருங்க வாயை திறக்காம இருக்கிறதுக்கு? அவர் கொடுத்ததுங்க அது. பாடுங்க. ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன். வார வாரம் நாங்க ஆராதிக்கிறோம். தினந்தோறும் இந்த சபையில நின்று அவரை ஆராதிக்கிறேன். தேவ சமாதானம், தேவ இரக்கம், தேவ தயவு இந்த ஊழியத்தை நடத்துது. உங்களை போன்ற அநேகருக்கு உதவி செய்ய வைக்குது. உங்களை போன்ற அநேக பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வைக்குது. உங்களுடைய அநேகருக்காய் நான் ஜெபிக்கும் போது அநேக குடும்பங்கள் விடுதலை ஆகுறீங்க. இன்னைக்கு சொல்றேன், அந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவனாக இருக்கிறபடினால், துதிகளில் மத்தியிலே தூயாதி தூயவராக இருக்கிறபடினால், இன்றைக்கு ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார், சுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது எதுக்கு தெரியுமா? வேதத்தில் நம்ம வாசித்திருக்கிறார், என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், எனக்கென்று இந்த ஜனங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆகையினால் வைத்துக் கொண்டிருப்பதற்கல்ல, வாயை மூடி கொண்டிருப்பதற்கல்ல, நீங்க சொல்லுகிற வேளையிலே, நீங்கள் ஆராதிக்கிற வேளையிலே, நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே, நீங்கள் காத்திருக்கிற வேளையிலே அடைப்பட்ட வாசல் எல்லாம் திறக்கும். கட்டப்பட்ட எல்லா நிலைகளிலும் நீங்கள் அவிழ்த்து விடப்படுவீர்கள். சிக்கிக் கொண்டிருக்கிற எல்லா இடத்திலும் என் தேவன் சிக்கல்களை எடுத்து போட அவரால் முடியும். சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, என் நாட்கள் முடியட்டும், என் ஜீவன் பிரியட்டும், என் சுவாசம் நீர் எவ்வளவு வைத்திருக்கிறீர் எனக்கு தெரியாது, அந்த நாள் வரை நான் நம்ம மேல நம்பிக்கை ஆராதிப்பேன், உண்மையே நான் பற்றிக் கொள்வேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் பெரிய சமாதானத்தை உங்க வாழ்க்கையில கொடுப்பார். யோபுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறீங்களா? எந்த நிலையிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றார். அவர் கடைசி வரைக்கும் என்னை பாதுகாப்பார், என்னோடு நிற்பார் என்று சொன்னார், என் ஜெபத்தை கேட்பார் என்று சொன்னார். அவனோடு நின்ற ஆண்டவர் அல்லவா இன்றைக்கும் அதே தேவன் இந்த ஆலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். காற்றாக, மேகமாக, அக்னி ஸ்தம்பமாக அவரிடத்துல அப்படியே ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா? உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற இந்த இடத்துல எங்க மேல அசைவாடுங்க, எங்க மேல அசைவாடுங்க, எங்க பிள்ளைங்க மேல அசைவாடுங்க, முடங்கி கிடக்கிற தொழில் மேல அசைவாடுங்க, படுத்து கிடக்கிற சுகவீனத்தில் அசைவாடுங்க, தடைபட்டு இருக்கிற திருமண காரியங்களில் அசைவாடுங்க, கெட்டு போயிருக்கிற அந்த வயிற்று கர்ப்பத்தின் கனியை பெற முடியாமல் இருக்கிற சுதந்திரத்தில் பிள்ளைகள் கர்த்தரால் அருளும் சுதந்திரம் சொன்னீரேன், அந்த சுதந்திரத்தை எனக்கு கொடுக்க இப்ப அசைவாடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அதுக்கு முதல்ல உங்க வாயை விரிவா திறக்கணும், நீங்க அசைவாடணும். கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்ப வாரும், இறங்கி வாரும்,
எங்கள் சபையின் மத்தியிலே இப்ப வாரும், இறங்கி வாரும். துதிக்கின்ற ஜெபிக்கின்ற பிள்ளைகள் மத்தியிலே ரிமரா சதரபர ரபனர சதரி பலபரன ஓதுரந்தரி அஷதரி பலனா. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. மாறி 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 சதர. யார் கேட்குறீங்களோ, உங்க குடும்பத்துக்கு எதிராக எத்தனை ஆயுதம் எழும்பி இருக்கோ, எத்தனை நெருக்கடி எழும்பி இருக்கோ எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், ஒரு பெரிய உயிர்த்தெழுதல், ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு பெரிய அன்னோன்ய ஐக்கியம் உங்க மேல, உங்க உறவுகளுக்குள்ள, உங்க சரீரத்துக்குள்ள என் தேவன் வைக்க விரும்புகிறார். ஆகையினால சொல்லுவீங்களா? வாயை திறந்து பாடுவீங்களா? அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எது அசையாம இருக்குதோ, எது மடங்கி போய் இருக்கிறதோ, எது தடைப்பட்டு கிடக்கிறதோ, எது பட்டு போய் கிடக்கிறதோ, எது கெட்டு போய் கிடக்கிறதோ, எது பிரிஞ்சு போய் கிடக்கிறதோ, எது சம்பந்தம் இல்லாம இணைப்பில்லாம இருக்கிறதோ, எதுல வர்த்திப்பு நடக்காம இருக்கிறதோ, நான் இப்ப சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் ஒரு அசைவு உண்டாகிறது. உங்க ஃபைல் மூவ் ஆக போகிறது. உங்க வீட்டில் கண் திறக்காத பிள்ளைகள் கண் திறக்கப்பட போகுது. ஓ ரீபா ஷதரபரதரனா ஹல்லேலூயா. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. இந்த சபையின் மேல அசைவாடுகிற தெய்வமே, இதை பார்க்கிற எல்லா இடத்திலும் ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய வழி நடத்துதல் அசைவாடட்டும் ஐயா. அதற்காகவே நாங்கள் எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிறேன். அதற்காகவே நாங்கள் வாஞ்சையோடு இரவு முழுவதும் காத்திருந்திருக்கிறோம். இப்பொழுதும் என் கைகளை நீட்டி ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் வலக்கரம் நீட்டி, ஆண்டவரே, கடனில் தவித்துக் கொண்டிருக்கிற, கண்ணீரில் போராடி கொண்டிருக்கிற, என்ன செய்வோம், எதை செய்வோம், மாதங்களும் நாட்களும் வருடங்களும் உருண்டோடி கொண்டிருக்கிறது என்று சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நீர் அசைவாடுகிறதை நான் பார்த்ததை போல, எங்கள் சபையிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதை நான் பார்த்ததை போல, எங்கள் பிள்ளைகள் மேல் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதை நான் பார்த்ததை போல, ஓ ரீமா, ஒவ்வொரு பிள்ளைகளும் காணும்படி, ஒவ்வொரு குடும்பங்களும் பெற்றுக்கொள்ளும்படி, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உடைய அசைவாடுதல் விளங்கும்படி தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், அல்லேலூயா உமக்கே. முடிக்க போறேன். ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், அல்லேலூயா உமக்கே. நீரே ராஜாதி ராஜாவாக இருக்கிறேன், நீரே கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறேன், நீரே வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறேன், நீரே சர்வத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். ஆகையினால் உமக்கே சகல துதி கனமும் மகிமையும் செலுத்தி, ஆண்டவரே, தாயின் கருவிலே பேர் சொல்லி அழைத்த தேவன், எத்தனையோ முறை இடறினாலும் மன்னித்திருக்கிற தேவன், இன்றும் நடத்துவீர், இன்றும் தாங்குவீர், இன்றும் ஏந்துவீர், இன்றும் எங்களுக்காய் உலாவுகிறீர், இன்றும் ஒரு புதிய வழியை காட்டுவீர் என்று சொல்ல நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு தன் குடும்பத்தின் தேவைகளுக்காய், பிள்ளைகளின் தேவைகளுக்காய், தொழிலின் தேவைகளுக்காய், ஊழியத்தின் தேவைகளுக்காய், சந்திக்கிற பிரச்சனைகளுக்காய் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் உடைய கரத்தில் கொடுக்கிறேன், உடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த ஊழியத்தில் நான் கூப்பிடும் போதெல்லாம் அசைவாடுகிற தேவன், என் கூப்பிடுதலுக்கு பதிலை கொடுக்கிற தேவன்,
என் கூக்குரலுக்கு பதிலை கொடுக்கிற தேவன். ஒவ்வொரு பிள்ளைகள் ஆராதித்திருக்கிற ஆராதனையின் சத்தத்தை கேட்டு முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு இன்னும் ஆராதிப்பேன் என்று தீர்மானம் எடுத்த பிள்ளைகளின் சத்தத்தை கேட்டு ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை என்று சொல்கிறபடி ஆவியானவர் நடத்துகிற இந்த சபையில் வந்து இணைந்து கொண்ட அத்தனை பிள்ளைகளுக்குள்ளும் ஆவியானவர் செய்த கிரியைகளை கேட்டு துதிக்க தோத்தரிக்க ஆண்டவரே சாட்சிகளை கேட்டு உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க எங்களுக்கு இன்னொரு விஷயம் வாய்ப்பு தர வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் யாருடைய முகத்தை பார்க்கல, ஆனால் அநேக முகங்கள் துக்கமா இருக்கிறது, அநேக முகங்கள் சோர்வா இருக்கிறது. இந்த நாளில் அது மாற நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் அந்த சோர்வுகள் எடுத்து போட நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் அந்த காயங்கள் கட்டப்பட நான் ஜெபிக்கிறேன். இயேசு கட்டும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து இம்மட்டும் இடைப்பட்ட தேவன், தொடர்ந்து இம்மட்டும் எங்களோட அசைவாடின தேவன், உடைய வார்த்தை ஒவ்வொரு வாரமும் எனக்கு கொடுக்கிறேன். எந்த நோக்கத்திற்காக வைக்கிறேன் என்பதை நீர் அறிகிறேன். ஒவ்வொரு நாளும் எங்களை மறைத்து நீர் வெளிப்படுகிறேன். இந்த நாளிலும் கேட்கிற பார்க்கிற சபையிலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கு மாறுதலின் வார்த்தையாய், அன்பின் வார்த்தையாய், சமாதானத்தின் வார்த்தையாய், சந்தோஷத்தின் வார்த்தையாய் மாற என் தேவன் இந்த அடிமையை மறைத்து வெளிப்படும். தொடர்ந்து எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீரே வல்லவர், நீரே நல்லவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சபையார் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை ஆராதித்தோம், சங்கீதங்களை தியானித்தோம். இப்போ ஒரு முக்கியமான நேரம். அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, விலையேறப்பெற்ற வார்த்தை, இந்நாள் வரைக்கும் என்னையும் உங்களையும் நடத்தி கொண்டிருக்கிற வார்த்தையை தியானிக்கின்ற நேரம். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்ற, தாங்குகின்ற, கொடுக்கின்ற, பணியாற்றுகின்ற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவருடைய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். அன்போடு கூட நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தில் ஒரு சிறிய அறிவிப்பை நான் உங்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறேன். வருகின்ற மார்ச் 29, 30 சனி ஞாயிறு நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஒரு கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்துகிறோம். அதற்கு 2 நாள் கூட்டத்திற்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் தேவையாக இருக்கிறது. ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் ஏதாவது ஒரு பொறுப்புகளை பொருத்தனையோடு செய்து இந்த ஊழியத்தில் எங்களோடு இணைந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய மாணவிகளுக்காக, கல்விகளுக்காக, தேர்வுகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் கேட்டேன், என்ன பேசலாம் அப்படின்னு. எனக்கு அவர் ஒரு காரியத்தை தெளிவாக விளக்கினார். நிறைய பேருக்கு தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களுக்கும் சரி, சபையில் கலந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இயேசுசாமி டைரக்டாக வந்து உதவி செய்யணுமா? அப்படியா செய்வார் ஐயா? அப்படி செய்ய முடியுமா? முதல்ல செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பரிசுத்தம் இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். உங்களை சொன்னால் கோச்சிக்குவீங்க. ஒருவேளை என்னை விட பரிசுத்தவான்கள் இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் வேத வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அவர் எந்த வழியிலையாவது ஒரு வழியில் மனிதனுக்கு என்ன செய்வார்? சரியான நேரத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பார், உதவி செய்வார். அதற்கு அவர் பயன்படுத்துகிறவர் யார்? அந்த வழியாக எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறார்? அந்த வழியாகவே இன்று உங்களுக்கும் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று தேவன் என் மனதில் சங்கீதம் 34:7 கொடுத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 34:7 வசனத்தை இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 91:11 வாசிக்க கேட்போம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்போ மனிதனை விடுவிக்க வேண்டும், மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும், மனிதனை சீர்படுத்த வேண்டும், மனிதனை சிறப்படுத்த வேண்டும், மனிதனை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனால் இந்த உலகத்தில் அக்கிரமங்களும் மிகுதியான பாவங்களும் பெருகி இருக்கிறதுனால அவர் என்ன செய்ய மாட்டார்? நேரடியாக இறங்கி வருவதற்கு இன்னும் காலம் எவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நம்ம இன்னும் பாடிட்டு இருக்கிறோம், தாமதம் ஏனோ நாதா நீர் வர தாமதம் ஏனோன்னு பாடிட்டு இருக்கிறோம். ஆனால் அவருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைங்களை அதே சமயத்தில் அவர் யாரை கொண்டு உதவி செய்வார்? தூதர்களை கொண்டு உதவி செய்வார். நிச்சயமா இந்த ஊழியத்தில் கூட எத்தனையோ முறை யாருன்னே தெரியாதவங்களெல்லாம்
கொண்டு கர்த்தர் நடத்தியிருக்கிறார். பைபிளை படிக்கிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் வந்தாங்க, யாரோ ஒருத்தன் வந்து உதவி செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னு நினச்சிக்கிடுவேன் நான். அப்புறம் தான் தெரியும் இது எனக்காக அனுப்பப்பட்ட ஒரு தூதன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிற, தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான தேவஜனமே, நான் கர்த்தருக்கு பயந்திருக்கிறேன். எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் என்னை சூழ்ந்து கொண்டு எனக்காக ஒரு தூதனை அனுப்பி என்னை விடுதலை ஆக்குவார்னு சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் விடுதலை ஆவீங்க. நிறைய பேர் எப்படின்னா, என்னையும் ஆண்டவர், நான்லாம் அவர்கிட்ட போய் நிற்கிறதுக்கே எனக்கு தகுதி கிடையாது, நான் எப்படியோ ஆண்டவர்கிட்ட பேசுவேன், நான் எப்படியோ ஆண்டவரை பார்ப்பேன். நிச்சயமாக யாரும் பார்க்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், அவருக்கு பயந்து இருந்தால் அவர் தூதன் மூலமாக அவரை பார்க்க முடியும். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் வந்துச்சு. சாதாரணமாக நம்ம ஊரில் ஒரு பிரபலியமான ஆட்களை பார்க்கணும்னா முதல்ல பிரபலியமான ஆளை பார்க்க முடியுமா, பிஏக்களை பார்க்க முடியுமா? யாரை பார்க்க முடியும்? பிஏ தான் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவருக்கு யார் பிஏ? பிதாவுக்கு யார் பிஏ? குமாரனுக்கு யார் பிஏ? தூதர்கள். அப்போ அவரை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும்? விடுதலையாக்க முடியும். வேதத்தில் எத்தனையோ பேருக்கு அவர் தூதர்களை அனுப்பி அவருக்கு பயந்திருந்தபடினால அவரை எத்தனை சூழ்ச்சிகள் வைக்கப்பட்டிருந்தாலும் சூழ்ந்திருந்தாலும் அழகாக விடுதலையாக்கினார். இன்னைக்கு நான் தெரிஞ்ச சில சம்பவத்தை சொல்ல போகிறேன். நீங்களும் கேட்கணும், ஆண்டவரே எனக்காக ஒரு தூதனை என்ன செய்யும்? ஏற்படுத்தும். அல்லேலூயா. கேட்டு பாருங்களேன், இந்த மோசஸ் மாரியப்பனுக்கு நீங்கள்லாம் ஒரு தூதர் மாதிரி தான் இருந்து உதவி செய்கிறீங்க, இந்த ஊழியத்தை தாங்குறீங்க. அல்லேலூயா. நிச்சயமா அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நான் உங்ககிட்ட சொல்றதுனாலலாம் நீங்கள் கொடுக்கறது கிடையாது, கொடுக்கவும் முடியாது. கர்த்தர் என்ன செய்வார்? உங்ககிட்ட யோசனைகளில், உங்கள் புத்தியில் வேலை செய்ய வைப்பார். இந்த ஊழியத்துக்கு கொடு, இந்த திட்டத்துக்கு கொடு, இந்த பிள்ளைகளுக்கு கொடு. அப்போ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா தூதர்கள் எனக்கு. அல்லேலூயா. அப்படி இன்றைக்கும் எத்தனை பேர் எத்தனை பிரச்சனைகளில் இருக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன், எனக்காக ஒரு தூதனை அனுப்புவார்னு சொன்னீங்கன்னா, சங்கீதம் 91 வாசித்தோம் பார்த்தீங்களா, வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படிக்கு தூதர்களை கட்டளையிடுவார். இங்கே என்ன சொல்கிறோம்? கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். 34:7 வாசிங்க. சங்கீதம் 34:7 திருப்பி ஒரு முறை. கர்த்தருடைய தூதன் அவருடைய பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அவையர் ஒரு ராணுவம் போல தூதர்கள் இறங்கி என்ன செய்வாங்களாம்? உங்களை விடுதலை ஆக்குவாங்களா? அப்படியெல்லாம் நடந்திருக்குமா பிரதர்? அப்படியா? ராணுவம் போலயா கர்த்தர் இறங்குவார்? எனக்கு இருக்கிற சின்ன பிரச்சனையிலேயே விடுதலை வர மாட்டேங்குது. என்னமோ பிரதர் பேசுகிறார், எப்போவுமே கொடுத்தாங்க ஏதாவது பெருசாக இம்ப்ரெஸ்ஸாக ஆகிற மாதிரியே பேசுவார் இவர். அதுக்கெல்லாம் வேறு ஆட்கள் இருக்காங்க. இம்ப்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு குரூப்பே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், இப்போ பெரிய போச்சு. ஆனால் நான் அப்படி இல்லை, பைபிளை தான் பார்ப்பேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 12வது அதிகாரம். தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனால் ஒரே ஒரு காரியம், எதை செய்தாலும் இந்த உலகத்தில் அவர் சொல்கிற நாள் வரைக்கும் அவர் வரமாட்டார். ஆனால் அதற்கு முன்பதாக நம்மை பாதுகாப்பதற்கென்று நாம் ஜெபிக்கும் போது, நாம் அவருக்கு பயந்திருக்கும் போது ஒருத்தரை ஏற்படுத்துவார். அதை நம்ம தெளிவாக என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எனக்கு ஒரு தூதனை அவர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம். இங்கே பேதுரு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் என்ன செய்யறான்? யூதருக்கு பிரியமான நாட்களில் அவனை விடுதலை ஆக்கணும்னு சொல்லி அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாச்சு. என்ன நடக்குது? வாசிங்க 7வது வசனத்தை. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். இப்போ சொல்றேன், எத்தனை பேர் என் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய தூதன் வரணும்னு நினைக்கிறீங்களோ? எத்தனை பேர் என் தொழிலில் கர்த்தருடைய தூதன் எனக்கு வந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ? எத்தனை பேர் என் ஊழியத்தில் கர்த்தருடைய தூதன் எனக்கு வந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ? எத்தனை பேர் என் குடும்ப வாழ்க்கையில் எனக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன செஞ்சாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, சரியான ஒரு ஆலோசனைக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ? நான் சொல்கிறேன், அங்கே நிற்கிற தூதனை அப்படியே டைரக்ஷன் பண்ணி நீங்கள் கூப்பிடும்போது, நீங்கள் அவருக்கு பயந்து இருக்கும்போது, எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர் அப்படியே பாளையம் போல, இராணுவத்தை போல சூழ நின்று அமைதியும் சமாதானமும் நிலவும்படி செய்வார். அல்லேலூயா. வாசிங்க. அறையிலே வாசிங்க வசனத்தை. வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. கர்த்தருடைய தூதன் வந்தாலே வெளிச்சம் வரும். இன்னைக்கு வரக்கூடாதெல்லாம் வீட்டில் வருது, அதனால வெளிச்சம் போயிடுது. இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தருடைய தூதன் வந்தால் என் வீட்டில் என்ன வரும்? வெளிச்சம் வரும்.
வாசிங்க. அவன் அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. ஆமென். பாத்தீங்களா, பூட்டு போட்டிருக்கிற சங்கிலி கர்த்தர் அனுப்பின தூதனால தன்னால என்ன செய்து கலண்டு விழுகுது. இதை எத்தனையோ முறை பாடுறோம், எத்தனையோ முறை நம்ம பேசுறோம். ஆனா நமக்கு நடக்கலைன்னா காரணம் என்ன தெரியுமா? எனக்காக ஒரு தூதனை அனுப்புன்னு சொல்லி நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? டைரக்டா இயேசுகிட்ட தான் போவோம். இயேசுகிட்ட போற தப்பு இல்லை, ஆனா யாரை கொண்டு அவர் கிரியை செய்வார் என்பதை நம்ம என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அப்படித்தானே? நீ உலகத்திலே அப்படித்தானுங்க. மந்திரி கிட்ட கொடுக்கணும்னா மந்திரி பிஏ கிட்ட கொடுத்தாதான் மேலே போகும். ஆனால் நம்ம கடவுள்கிட்ட மட்டும் என்ன செய்யணும், டைரெக்டாக அப்ரோச் பண்ணிடலாமான்னு முயற்சி பண்ணுறான். சில பேர் நம்ம ஆளு கடவுளாகவே மாறிடுறான். சரி போட்டோம், வாசிங்க. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டிக்கொள் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு. பாருங்க, ஒரு காரியத்தை கூட நீங்க மிஸ் பண்ணாம கர்த்தருடைய தூதன் தயவு இருந்தா, கர்த்தருடைய தூதனுடைய ஒத்தாசை இருந்தா உங்களுக்கு என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், சரியாய் நடக்க முடியும். எதையுமே விட்டுறக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கிறார் பாருங்க. தூதன் வரணுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம வீட்டில் தூதன் இல்லை, நம்ம பக்கத்தில் தூதன் இல்லை. அதனால தான் அவர் சூழ பாளையம் இறங்குறதுக்கு பதிலாக வேற என்னென்னமோ வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு, இறங்கிட்டு இருக்கு. ஆனால் பேதுருவோடு அவருடைய தூதனுடைய ஒத்தாசை எவ்வளவு அழகா நடத்துது. வாசிங்க, 11 வரைக்கும் தேவைப்படுது. வாசிக்க சீக்கிரமா. உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம், ஒரு கனவு காண்றது போல நினைச்சிட்டு போறாரு. அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் திறவுண்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுகே நடந்து போனார்கள். தூதன் அவனை விட்டு போய்விட்டான். அப்புறம் தான் இவருக்கு தெரியுது. என்ன தெரியுது? 11ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது இன்னைக்கு நமக்கும் தெளிவு வரணும். முதல்ல எனக்கு விடுதலை செய்வதற்கு தூதனை அவர் என்ன செய்வாரு, அனுப்புவாருங்கிற ஒரு தெளிவு வேணும். தூதன் வேணுங்கிற ஒரு தெளிவு வேணும். தூதனால தான் பாதுகாப்பு கொடுக்க முடியுங்கிற ஒரு தெளிவு வேணும். அல்லேலூயா. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணத்திற்கும் என்னை விடுதலையாக்கும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், உங்களை நீங்க எத்தனை கஷ்டங்களில், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை பாடுகள் என்று சொல்லிக்கொண்டு நீங்களே ஏதாவது ஒன்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறதை விட, ஆண்டவரே பேதுருவுக்கு ஒரு தூதனை அனுப்பினதைப் போல எனக்கு ஒரு தூதனை அனுப்புங்கன்னு கேளுங்க. அவரே வந்து நின்று சூழ பாளையம் இறங்கி உங்களை என்ன செய்வாரு, விடுதலையாக்குவார். ஏன்னா அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் கிடையாதுங்க. எத்தனையோ காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ பிரயாணங்களை மேற்கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் பிள்ளைகள் என்னை ஏற்றி விட்டுட்டு போகும்போது அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, நில்லுங்கன்னு சொல்லி விட்டுட்டு போவாங்க. எதிர்பார்க்குற நேரத்தில் ஒரு ஒத்தாசை கிடைக்கும். முன்னாடி தெரியாத காலத்தில் தான் யாரோ ஒருத்தர் வந்துட்டு போனாருன்னு சொல்லுவேன். அப்புறம் தான் எனக்கு தெரியும், இப்போ தான் தெரியுது, தூதர்களை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, என்னை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான சம்பவம். 10:30க்கு ட்ரெயின், 10:26க்கு நான் பிளாட்ஃபார்முக்குள்ளே வர்றேன். ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் கிட்டத்தட்ட ஒரு 250 அடி இருக்குது. 4 நிமிஷத்தில் ஒரு கண்ணு தெரியாதவனால் நடக்க முடியுமாண்ணா? நிச்சயமாக என்னால் யோசித்து பார்க்குறேன், நடக்க முடியல. ஆனால் ஒரு நண்பர், ஒரு தம்பி வந்தார், தூதனை போல் ஒரு தம்பி வந்தார். 4 நிமிஷத்தில் ஓடி வந்து அந்த ட்ரெயினை பிடிச்சேன். கரெக்டாக கிளம்புனா அந்த ட்ரெயின். நீங்கள் இன்றைக்கி கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சூழ பாளையம் இறங்குவேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீரே, சூழ பாளையம் இறங்கி விடுதலையாக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அதன்படி பேதுருவை விடுதலையாக்குனீரே. உம்மால் எனக்கு ஒரு தூதனை என்ன செய்யணும், அனுப்பணும். உம்மால் எனக்கு ஒரு விடுதலை என்ன செய்யணும், வரணும். கேட்டு பாருங்களேன், கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு தூதனை அனுப்புவார், எந்த வழியிலையாவது அனுப்புவார். சில நேரங்களில் ஊழியக்காரங்க மூலியமாக கர்த்தர் பேசுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஊழியக்காரருடைய வார்த்தைகளை ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை. நான் சொல்கிறேங்க,
ஊழியக்காரங்கள்ட்ட குறைகள் நிறைகள் எல்லாம் இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் ஒரு விதத்தில் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதர்கள். அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டீங்க, ஆலோசனைகளை கேட்டிங்கன்னா நல்லா இருப்போம். ஆனால் நம்மலாம் அதில் கேட்குறது இல்லை, கேட்காம தான் விழுந்துட்டுருக்குறோம் நிறைய காரியங்கள். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த பேதுருவுக்காக ஒரு தூதன் இறங்கி வந்ததைப் போல நான் ஜெபிக்கின்ற வேளையில் ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஒவ்வொரு தூதனை அவன் அனுப்பி, இங்கே என்ன காரியம், எந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்வீங்க, விடுதலையாக போகிறீங்க. விசுவாசத்தோடு கேட்டிங்கன்னா நடக்கும். எனக்காங்க நடக்க போகுது, எனக்காங்க நடக்க போகுது. ஒரு சம்பவம் இல்லைங்க, வேதத்தில் பல சம்பவங்களை பார்க்க முடியும். இந்த ஃபெமினியனான ஒரு சம்பவம் தானியேல். இந்த தானியேலுக்கு ஆராய்ச்சி வேத வல்லுநர்கள் சொல்கிறதன்படி தகப்பன் தாய் யாருன்னு பேர் போடலை, பேர் கண்டுபிடிக்கவும் முடியல. ஏன்னா சிறு வயதிலே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, அடிமையாய் பாபிலோன் தேசத்திலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு மனுஷன். அப்படித்தானேயா? படித்தவங்களுக்கு தெரியும். பாபிலோன் தேசத்திலிருந்து அடிமையாய் பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதன். அவருக்கு தகப்பன் தாயெல்லாம் கிடையாது. ஆனால் அவர் ஜெபிக்கின்ற வேளையில், அவர் துதிக்கின்ற வேளையில், அவர் பயந்திருக்கிற வேளையில், அவர் கர்த்தருக்கு, மனுஷனுக்கு இல்லை, நல்லா கவனிங்க, பயந்திருக்க நான் ஓஹோ அப்படின்றாதீங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தான் அவருடைய தூதன் சூழ பாளையம் இறங்குவார். மனுஷனுக்கு பயந்திருக்கிறவங்க மேலே சூழ பாளையம் இறங்க மாட்டார். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் மேலே தான் சூழ பாளையம் இறங்குவார். 2 சம்பவம் இருக்கு, அதிலே 2 சம்பவம் இருக்கு. தீக்கில் தூக்கி போட்டாங்க. அப்போ என்ன செஞ்சிச்சு, அவருடைய தூதன் 4ஆம் சாயலா ஒருத்தர் என்ன செஞ்சாரு, வெளிப்பட்டார், விடுதலையாக்கினார். அதெல்லாம் கூட நமக்கு தெரிஞ்சாலும் தானியேல் 6:22 வாசிங்க, 20 வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. தானியேல் 6, ஏன்னா அங்கே அவர் போடப்பட்டிருக்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். வசனத்தை அப்படியே பேரளவில் படிச்சுட்டு போகிறனால நமக்கு உள்ளே இச்சிக்க முடியல, உள்ளே ரிஷ்யூ பண்ண முடியல. இன்னைக்கு ரிஷ்யூ பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு தூதனை நீங்கள் கேட்கணும். கணவன் ஒரு நல்ல தூதனாக மாறணும், மனைவி ஒரு நல்ல தூதனாக மாறணும். அப்படி கூட வச்சுக்கலாங்க, விசுவாசத்தில் அப்படி கூட வச்சுக்கலாம், விசுவாசத்தில் அப்படி கூட வச்சுக்கலாம். நல்ல ஜெபிக்கிறவங்க, நல்ல கடவுளோட டைரெக்டாக அங்கேயே ஒரு நல்ல ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடியவங்கெல்லாம் உண்மையாகவே என்னுடைய பார்வையில் ஒரு தூதர்களை போல தான் பார்ப்பேன். சரி போகட்டும். 6:20 வாசிங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது சம்பவம் தெரியும், நமக்கெல்லாம் நிறைய தெரியும். இவன் மேலே ஒரு தாக்கீது கொடுத்து தூக்கி போட்டு அடைச்சி வச்சாச்சு, பெரிய கல்லை தூக்கி, எல்லாம் நமக்கு தெரியும். அதனால தான் பாட்டெல்லாம் பாடுறோம், சிங்க கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார், பாட்டெல்லாம் பாடுறோம். ஆனால் அது எப்படி காத்தாருங்கிறதா விஷயம். அந்த காப்பாற்றுதல் இன்னைக்கு நமக்கு வேணும். அந்த தேவன் இன்னைக்கு நமக்கு மத்தியில் சூழ பாளையம் இறங்கணும். இன்னைக்கு தாவீது சொன்னது போல நம்ம வாயிலிருந்து ஒரு அறிக்கை வரணும். அவன் என்ன சொல்றார் பாருங்க. ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத. இது ரொம்ப முக்கியமான வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, தேவன் யார் அனுப்புறாரு, தூதனை அனுப்பி இயேசு கீழே இறங்கி வந்தார். அப்படி போட்டிருக்கா? நிறைய பேருக்கு இது தெரியல. அதனாலதான் இயேசு எனக்காக இறங்கி வரமாட்டார் ஐயா, இயேசு என் கூட பேச மாட்டார் ஐயா, நான் அழுதுகிட்டே இருக்கேன், இயேசு என்னை பார்க்க மாட்டார் ஐயா. பார்ப்பாரு. யாரை கொண்டு பார்க்கணும்னா ஒரு தூதர்களை அனுப்பி பார்க்கணும், ஊழியக்காரரை அனுப்பி ஒன்றை விசாரிக்கணும், அதுக்கு அர்ப்பணிக்கணும். டைரெக்டாக போயிடணும். டைரெக்டாக ஒரு இடத்துக்கு போக முடியாது. பரலோகம் போகணுன்னா கூட டைரெக்டாக போக முடியாது. முதல்ல வழியும் சத்தியமும் ஜீவனுமா என்ன செய்யணும், வாழணும். அவர் சொல்லி கொடுத்ததன்படி வாழ்ந்தால் தான் என்ன செய்ய முடியும், போக முடியும். டைரெக்டு தான். நம்ம ஆளுகளுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் காத்திருந்து படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் போகிறதில்ல. இந்த காலத்தில் எங்கள் பிளைண்ட் ஸ்கூலில் ஒரு காரியம் பண்ணுவாங்க. கொஞ்சம் வயசில் பெரியவங்களாக இருந்தால், கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்களாக இருந்தால், ஒரு 2-3 செட்டுக்கு அந்த மாதிரி நடந்துச்சு நண்பர்களுக்கு. 8th டைரெக்டாக 10th. இப்போ தானே கண்ட்ரோலு, அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஸ்கூல் HMஸே மாற்றி போட்டுக்கலாம். நிறையா இருந்துச்சு பிரதர். அப்படி என்னோட நண்பர்கள் இன்னும் இருக்காங்க. அந்த காலத்தில் நல்லா படிக்கிற பிள்ளைங்கள ஸ்கூலில் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா 8th 10th என்ன செஞ்சிடலாம், போட்டு விட்டு போயிடலாம். இப்போ தான் 10th 8th நிறைய எக்ஸாமு, கம்ப்யூட்டரு, என்னென்னமோ வந்துருச்சு.
சரி போகட்டும். வசனத்தை வாசிங்க. 22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாய்களை என்ன செஞ்சாரு? கட்டி போட்டாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு தோத்திரத்தை பண்ணியா. நீங்க கேட்கணும், நீங்க ஆண்டவரே இப்படிப்பட்ட தூதனை அனுப்பி என் கடையில் தொழில் நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரச்சனையை எடுத்து போடுவதற்கு உதவி செய்யுங்க, என் ஊழியத்தில் இடைஞ்சலாக இருக்கிற இந்த மனுஷனை சந்திங்கன்னு சொன்னீங்கன்னா அவன் வாயை கட்டுவாங்க. ஆண்டவர் அவன் வாயை கட்டுவார், தூதனை கொண்டு கட்டுவார். நம்முடைய புயத்தை எல்லாம் அப்படியே செலுத்திட்டு ஏசு உதவி செய்யலை. நான் எப்போவுமே ஒரு காரியத்தை என்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன். நீங்கள் போகிறீங்கல்ல, ஒன்று மட்டும் சொல்லு, ஆண்டவரே உம்முடைய தூதர்கள் முன்னும் பின்னும் இந்த வாகனத்தின் மேலே என்ன செய்யட்டும்? வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படிதான் கேட்பேன். ஒவ்வொரு நாளும் அவர் அழகாக நடத்துறார். தானியேல் சொல்ற பதில பாருங்க. திருப்பி அந்த 22 வாசிங்க, எனக்கு கொஞ்சம் உரைக்கணும். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அவர்கள் வாயை கட்டி போட்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எந்த பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ, எந்த தேவைக்காய் காத்திருக்கிறீங்களோ, எந்த வேலைக்காய் வருஷந்தோறும் அழைந்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்களால் பேச முடியாது, உங்களால் ஜெயிக்க முடியாது. ஆனால் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்ப சொல்லி கேட்டா அந்த தூதன் உங்களுக்காக பேசும்போது வித்தியாசமான ஒரு அனுபவங்களை, அநேக வழிவாசல்கள் திறந்த ஒரு அனுபவங்களை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. யாரெல்லாம் கேட்க போறீங்க, எனக்கு ஒரு தூதன் வேணும், எனக்கு ஒரு தூதன் வேணும், நிச்சயமா எனக்கு ஒரு தூதன் வேணும். தூதனால தான் விடுதலை உண்டு. ஏன்னா தூதர்களை அனுப்பி தான் விடுதலை தருவேன்னு சொல்லி நீங்களே என்ன செஞ்சிட்டீங்க? வாக்கு கொடுத்துட்டீங்க. அதனால தான் தானியேல் சொல்றான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஆண்டவரே, என் தொழில கட்டப்படுவதற்கு ஒரு தூதன் வேணும், என் தொழில இருக்கிற சிக்கலை அவுத்து விடுறதுக்கு ஒரு தூதன் வேணும். வெளிப்படுத்துகிற விசேஷத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூதனை கொண்டு ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்வார்? ஆண்டவர் செய்வார். ஏன் சாமுவேல் புத்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா வாதையை அனுப்புறதுக்கு ஒரு தூதன், வாதையை வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு தூதன், திருப்பி ஒரு தூதனை கட்டளையிடுவார். உடப்பா அந்த பயவுல தப்பு செஞ்சுட்டான், மன்னிப்பு கேட்குறான், இறக்கமா இரு, விட்டு இறங்கிடுவான்னு சொல்லி திரும்பி ஒரு தூதன்ட்ட பேசி மனஸ்தாபப்பட்டுருவார். எல்லாவற்றையும் அவர் யாரை கொண்டுதான் செயல்படுத்த விரும்புகிறார்? தூதர்களை கொண்டு. இன்னைக்கு நமக்கு அந்த வழியே தெரியல. காரணம் என்னன்னா, முறையான சத்தியத்தை படிக்கல. இயேசுதான் தெய்வம், இல்லைன்னு சொல்லவே முடியாது. இயேசுவை போல நமக்காக இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கொடுத்தவர் யாரும் கிடையாது. தூதன் நமக்காக மரிக்கவில்லை, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில ஒரு கிரியை நடப்பிக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில விடுதலை தர வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மேடு பள்ளங்களை சரிப்படுத்த வேண்டும் என்றால் யாரை கொண்டு தான் சரிப்படுத்தணும்? அவரு தூதர்களை கொண்டு. நமக்கு தெரியணும் இந்த விஷயம். கேளுங்க. இப்ப ஆண்டவரே, நான் உமக்கு பயந்திருக்கிறேன், உம்முடைய தூதர்கள் என் குடும்பத்துக்கு நேராக சூழ பாளையம் இறங்குவார்களாக. ஆண்டவரே, நான் உமக்கு பயந்திருக்கிறேன், என் சபையை சுற்றிலும் சூழ பாளையம் இறங்குவார்களாக. கேளுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு பயந்திருக்கிறேன், என் தொழிலுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அந்த மனுஷன் மத்தியில் நீங்க பேசுறதுக்கு உம்முடைய தூதனை அனுப்புங்கன்னு கேளுங்க. அனுப்புவார். ஆபிரகாம் எவ்வளோ பெரிய மனுஷன், வல்லமையான ஒரு மனுஷன் தான், விசுவாசத்திற்கு தகப்பன் என்று பெயர் பெற்ற ஒரு மனுஷன் தான். அவங்ககிட்ட யாரு பேசுனா? அவங்ககிட்ட எத்தனை முறை பேசியிருக்கிறார் ஆண்டவர் பார்த்தீங்களா? தானியேல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவார். நீங்கள் 9வது அதிகாரம் 10வது அதிகாரம்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு முறை தரிசனமானதை போல அப்படின்லாம் பல காரியங்களை அவருக்கு நினைப்போட்டு பேசுகிறதெல்லாம் பார்க்க முடியும். நீங்கள் 10வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள் 20 வசனங்கள் வரைக்கும் வாசித்து பாருங்க. அழகாக பேசுவார், ரொம்ப நேரம் பேசுவார். தூதன் ரொம்ப நேரம் பேசுவார், அழகாக பேசுவார். இன்னைக்கு நம்ம பேசணும், தூதன் எனக்காக பேசணும், ஒரு தூதனை எனக்காக அனுப்பணும், ஒரு தூதன் என் வீட்டுக்கு பக்கத்திலே நிற்கணும். நான் சர்ச்சை பூட்டும் போதெல்லாம் அதான் சொல்லுவேன், ஆண்டவரே, நான் வச்சிருக்கிற கேமரா எனக்கே பார்க்க தெரியாது. உண்மைதானே பிரதர்? நான் வந்தவொடனே உங்கள்கிட்ட தானே காமிப்பேன், பிரதர் இதை பாருங்க, சிஸ்டர் இதை பாருங்க, தங்கச்சி இதை பாருமா அப்படிமே. ஆனால் எனக்கு ஒரு தூதன் உண்டு, இந்த கேட்டை பாதுகாக்கிறதுக்கு, உள்ளே வச்சிருக்கிற கேமராவை, இன்ஸ்ட்ருமெண்ட்டை எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு
உள்ள வந்து போகிற பிள்ளைகளை நல்ல சுகத்தோட பலத்தோட திரும்ப அனுப்புறதுக்கு யார் வேணும்? எனக்கு தூதன் வேணும். அன்னைக்கு இஸ்ரவேலுக்கும் பார்வோனுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்போது கூட ஒரு அடையாளத்தை போட்டுட்டு என்ன சொன்னார்? சங்கார தூதனை அனுப்பினார். பார்த்துருக்கோம்ல வேதத்தில். எதையாவது கர்த்தர் டைரக்டாக செஞ்சாருன்னா ஒரு சில காரியங்கள் தான், அதுவும் நமக்கு போடப்பட்டிருக்கு, அதை நம்ம பின்னாடி தியானிப்போம். ஆனால் அதற்கு முன்பதாக அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு கிரியை நடக்கலைங்கிறத காட்டிலும் நம்ம வாயை திறந்து யாரை கொண்டு அவர் செய்வார்ன்றதை தெரிஞ்சு, ஆண்டவரே உம்முடைய தூதனை அனுப்பி தானியேலை விடுவிச்சிங்கன்னு நான் பார்த்துட்டேன், உம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை விடுதலை ஆக்கிட்டீங்கன்னு நான் பார்த்துட்டேன், என்னையும் கூட விடுதலை ஆக்கும்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் என்ன செய்வாங்க? உங்கள் வீட்டுக்கு நேரம் அப்படியே சூழ பாளையம் இறங்குறதை நான் இப்போவே பார்க்குறேன். அல்லேலூயா. ஆதியாகமத்தில் 18வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா ஆபிரகாமோடு பேசுவார்கள் 3 புருஷர்கள். ஆனால் 19வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே போடப்பட்டிருக்கும். முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமங்களின் புத்தகம் 19வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தபடியினால் அவர்களை கண்டு லோத்து எழுந்து இறங்கி வந்து தரை மட்டும் குனிந்து இன்னைக்கு என் வீட்டில் தங்கணும் அப்படி தனியா கூப்பிடுறாரு. சம்பவம் தெரியும்ல, நமக்கு நிறைய பேசிட்டோம். அப்புறம் சொல்லிடுவீங்க, மோசஸ் அண்ணனுக்கு இந்த ஆதியாகமத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாதியா. ஆதியாகமம் நான் சொல்றேன், அச்சையை பார்த்துறேங்க. ஆதியாகமத்தை பேசலாம் இன்னும் ஆண்டு முழுவதும். படி உட்காந்து. சரி, 10வது வசனத்துக்கு வாங்க, சம்பவத்துக்கு போகலாம், எல்லாம் தெரியும். 10வது வசனத்தை வாசிங்க. அதே 19:10. அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி. யார் அந்த புருஷர்கள்? 9வது வசனத்தை வாசிப்போம். 9வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள் அப்பாலே போ. இவன் வர்ற சொல்றான், என் வீட்டில் 2 பிள்ளை இருக்குப்பா, அதை கூட வச்சுக்கோ. என் வீட்டில் வந்திருக்கிற மனுஷனை என்ன செய்ய முடியாது, நான் கொடுக்க முடியாதுங்கிறான். அதுக்கு தான் அந்த வார்த்தை வருது, அப்பாலே போ. இப்போ வாசிங்க. அப்பாலே போ. பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுவது இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத் என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். அப்ப என்ன செஞ்சான் உள்ள இருக்கிற தூதர்? வாசிங்க. அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி தங்கள் அண்டைக்கு இழுத்துக்கொண்டு கதவை பூட்டி தெருவாசல் நின்ற சிறியோர் பெரியோர் எல்லாரையும் குருட்டாட்டம் பிடிக்கும்படி செய்தான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விடுதலை பாத்தீங்களா? தூதர்கள் எவ்வளவு பெரிய விடுதலை கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அது மாத்திரம் இல்ல, என்ன சொல்றா தெரியுமா? உன் வீட்டில் இனி யாராவது மருமகளோ பிள்ளைகளோ யாராவது இருந்தாலும் அவங்களையும் கூட்டிக்கோ, நான் இந்த பட்டணத்தை அழிக்க போறேன். ஏன்னா இந்த சத்தம் எனக்கு மோசமான சத்தமா தெரியுது. இவன் போடுற டாம் டூம் இறைச்சல் தாங்க முடியல. ராத்திரியில் கூட ஓன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படித்தானேயா? இப்போவும் கத்திக்கிட்டு தானே இருந்தான். நேற்று நைட்டு கூட என்னை தூங்க விடல ஒரு பயலும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, அப்படிப்பட்ட வேளையிலே யார் உங்களை பாதுகாக்க முடியும் தெரியுமா? யார் உங்களை வழிநடத்த முடியும் தெரியுமா? யார் உங்களை கரங்களில் ஏந்தி கொண்டு போக முடியும் தெரியுமா? என் தூதன், என் ஆண்டவர் அனுப்புகிற தூதன், என் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதன். டைரக்டா ஆண்டவர் வரமாட்டார். நீங்க கூப்பிடணும், ஆண்டவரே நீ கிரியை செய்வீங்க எனக்கு தெரியும், ஆனா இப்போதைக்கு இந்த தூதனை கொண்டு என்ன செய்யுங்க? ஆபிரகாமோட பேசினது போல, லோத்தோட பேசினது போல என்னோடு கூட பேசும். தானியேல் அவ்வளவு பெரிய வல்லமையான மனுஷனோட நீங்க தூதனை கொண்டுதான் என்ன செஞ்சீங்க? கிரியை செய்தீங்க. என் குடும்பத்திலையும் கிரியை செய்யுங்கன்னு கேளுங்களேன். சூழ பாளையம் இறங்கி உங்க குடும்பத்துக்கு தேவையான விடுதலை கண்டிப்பா வரும். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நம்ம ஒரு காரியம் பார்த்துருக்கிறோம்ல, 6வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம பார்த்துருக்குறோம்ல. நல்லா இருக்கும் அந்த வசனம்லாம், ரொம்ப கேட்டிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம். கர்த்தருடைய தூதன் அங்கே போய் மறைஞ்சு போய் ஒளிஞ்சு போய் கலங்கி போய் பயந்து போய் போரடிச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ பராக்கிரமசாலிடான்னு சொல்லி தைரியத்தை கொடுத்து அவன் கேட்ட அடையாளத்தை கொடுத்து அவனை விடுதலையாக்குறார். இன்றைக்கி நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தூதனை காணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆண்டவரே சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும் பிடிக்க முடியும் தூதர்களை கட்டளையிடுவார்னு சொல்லியிருக்க அந்த வார்த்தை பொய் கிடையாது. இந்த 2 கண்ணும் தெரியாதவருடைய மோசஸ் மாரியப்பனுடைய ஊழியத்தில் எங்களை போல ஆட்கள் கொடுக்கறத வச்சு ரொம்ப அழகாக நாங்கள் வாரம் டிவியில் பார்க்குறோம், சபையின் சத்தத்தை கேட்குறோம். எனக்கு நடத்துங்க, என்னுடைய குடும்பத்தில் சூழ பாளையம் இறங்குங்க, நீங்களே மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா வாங்கன்னு சொல்லுங்க, நிச்சயமா வருவாருங்க.
நிச்சயமா வருவார். இன்னும் வேதத்தில் எத்தனை சம்பவம். அதே அப்போஸ்தலரின் புத்தகம் 10வது அதிகாரத்தில் கொஞ்சம் அந்த ஒரு வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசிச்சிருவேன் பிரதர். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் யாராவது எடுத்தவங்க டக்குன்னு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 10வது அதிகாரம் 2-3 வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்போம். நல்ல மனுஷனா இருந்தாலும் சரி, கெட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் முதல்ல யாரை கொண்டு கர்த்தர் பேசுவார்னா தூதனை கொண்டு தான் என்ன செய்வார்? பேசுவார். தெளிவாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். தூதன் அவ்வளவு விசேஷித்தப்பட்டவன். ஊழியக்காரர்களும் அந்த விதத்தில் ஒரு தூதர்கள் தான், அவர்களும் விசேஷித்தவர்கள் தான். இன்னைக்கு யாரும் ரொம்பலாம் பெருசாக இயேசு சாமி அப்போ அவரால் அனுப்பப்பட்டவனுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதுக்காக நான் இந்த வார்த்தையை வைக்கிறேன், புரிஞ்சவங்களுக்கு புரியும். வாசிங்க. அவன் தேவபக்தி உள்ளவனும், அவன் தேவபக்தி தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து வந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலின் ஏறக்குறைய 9 மணி வேளையில் நேரத்திலே தேவனுடைய தூதன், யாரு? தேவனுடைய தூதன் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் முகமுகமாய், அப்படித்தானே அதுக்கு அர்த்தம்? முகமுகமாய் பேசினார். இன்னைக்கு ஆண்டவர் பேச ஆயத்தம். கேளுங்க, தூதன் எனக்கு பேசணும், தூதன் பேசணும். நான் உமக்கு பயந்துருக்கிறேன், நான் நம்மிடத்தில் ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கிறேன். பேசுங்க ஆண்டவரை, என்னோட பேசுங்க, என்னை நடத்துங்கன்னு கேளுங்களேன். நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு பாளையம் இறங்குவார். அவர் வழிகளிலெல்லாம் உங்களுக்கு தூதர்களை அனுப்பி பாதுகாப்பார். சும்மா வெறுதாவா தேடாதீங்க, தெரிஞ்சு தேடுங்க. எப்படி தேடணுங்கிறத தெரிஞ்சு தேடுங்க. ஆண்டவரை தேடுறோம் நிறைய பேர். ஆனால் அந்த வயா மீடியா எப்படி, வழி எது, வாசல் எது, சத்தியம் எது, ஜீவன் எது, சரியான மார்க்கத்தில் எப்படி நாம் தேட வேண்டும் என்பது என்ன செய்யல தெரியல நிறைய பேருக்கு. டைரக்டாக ஏசுதாங்க அவரை கொண்டு நடத்துறது ஏசுதான். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, அந்த கிதியோனுக்கு ஒரு தூதன் இருந்தான், கொர்நேலியுவுக்கு ஒரு தூதன் இருந்தான், தானியேலுக்கு ஒரு தூதன் இருந்தான், பேதுருவுக்கு ஒரு தூதன் இருந்தான். எனக்கு ஒரு தூதன் வேணும் ஆண்டவரே, என் குடும்பம் ரொம்ப நொடிச்சு போயிருக்கு, என் பிள்ளை குடிச்சு வெறிச்சிருக்கிறான், அவனை விடுதலையாக்குறதுக்கு உங்களுடைய தூதனை அனுப்புங்கன்னு கேளுங்க. என் கணவர் எத்தனையோ தொழில் செய்கிறாரு, விடுதலையாகவே முடியல, கடன்லேருந்து விடுதலையாகவே முடியல, பற்றாக்குறை மாறவே மாட்டேங்குது, ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குற உங்களுடைய தூதர்களை அனுப்புங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு யாருங்க நாத்தான்? யாரு? ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஒரு விதத்தில் அவனும் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தூதன் வரணும், உங்களை விடுதலையாக்கணும். நான் அதைத்தான் விரும்புகிறேன். எனக்கு எத்தனையோ முறை கர்த்தர் இப்படி பல காரியங்களை செய்திருக்கிறார். என்னால் சொல்ல முடியும், பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். நல்லா உணர்ந்திருக்க, இது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர்களுடைய வழிநடத்துதலே அல்லாமல் வேற ஒரு வழிநடத்துதலும் இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்ல போகிறேங்க. உண்மையை ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். மதுரையில் பாண்டி பஜார் உங்களுக்கெல்லாம் தெரியும். என்ட்ரன்ஸ் நுழையிற இடத்துல அந்த ஒரு கால் மிதித்த உடனே ஒரு தகரம், பெரிய சாக்கடைக்கு போகக்கூடிய தகரம் தூக்கிருச்சு. கரெக்டாக 2 பேர், ஒருத்தர் 2 சைடு 2 பேர் வந்து கம்பு கூட்டை போட்டு தூக்கினாங்க. கரெக்டாக ஒரு ஸ்டெப்பு கூட உள்ளே போகாமல். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவங்க தண்ணியை ஊற்றிட்டு எங்கிட்டு போனாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியல. என் கூட வந்தவங்க அவங்கள தேடி பார்க்குறாங்க, ஆனால் யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. நான் உண்மையாக ஜெபித்த போது தான் சொன்னார், வழிகள் எல்லாம் தூதர்கள் காக்கும்படி கட்டளையிடுவேன்னு சொன்ன வார்த்தை இருக்குப்பா, நீ இதை பற்றியே சிந்திக்காமல் அடுத்த காரியத்துக்கு போன்ட்டார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, உங்கள் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, தொழிலை குறித்து, எதிர்காலத்தை குறித்து எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் பாளையம் இறங்குறதற்கு தேவன் ஆயத்தம். தாவீது எத்தனை முறை தனித்து விடப்பட்டாலும் அத்தனை முறை தம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொண்டார். அந்த தேவன் இன்றைக்கும் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர். இன்னைக்கு உங்கள் மேலே ஒரு தூதனை வைக்க விரும்புகிறார். நீங்கள் கேட்கணும், வாயை திறந்து கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபிச்சிங்கன்னா அநேக பேர் சொல்லுவீங்க, எனக்கு ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார், என் வழிகளெல்லாம் ஆசீர்வாதமான வழிகளாக இருந்தது, நெய் பொழிகிற அனுபவங்களாக இருந்தது. தானியேலின் வாழ்க்கையில் எப்படி சிங்கங்களின் வாய்களை ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் கட்டினாரோ அதே போல் கட்டினார்னு சொல்ல போகிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நீங்கள் அந்த விசுவாசத்தோடு என்னோட எழும்பி நின்று ஜெபிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அப்படியே இந்த கால வேளையில் எல்லாரும் எழும்பி நின்று, சபையார் எழும்பி நின்று ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே உம்முடைய தூதர்கள் இந்த இடத்துல வரட்டும்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்பட்டும்பா, நான் கேட்க போகிறேன். நீங்களும் அப்படியே ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து கேட்போமா? அல்லேலூயா
அநேக பிள்ளைகள் அநேக காரியங்களில் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீங்க, தேவையோடு காத்திருக்கிறீங்க. திரும்ப திரும்ப எனக்கு வளர்த்திட்டு இருக்கிறார் ஆண்டவர். இந்த லென்ட் காலம் முடியும் போது அவருடைய தூதன் ஒத்தாசை உங்கள் வீட்டில் சூழ பாளையம் இறங்கும். அவருடைய தூதனுடைய ஒத்தாசை உங்களுக்கு போக வேண்டிய வழிகளை காட்டி உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அலைன்ஸை முடிக்க வைக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர்மறைவில் இருக்கிறவன், சர்வவல்லவரின் நிழலில் தங்குவே, இது பரமசிலாக்கியமே. பாடுமா? நீங்க பாடுனீங்கன்னா உன் வழிகள் எல்லாம் உங்களை காக்கிறதுக்கு தூதர்களை என்ன செய்வாங்க? கட்டளையிடுவார்கள். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. ஆமென். தானியேலின் தேவன், பேதுருவின் தேவன், தாவீதின் தேவன் இன்னைக்கு உங்கள் மத்தியில ஒரு தேவனாய் தூதனை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தங்குவார், இது பரமசிலாக்கியமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். தெரிஞ்ச பாட்டு தானே, பாடுங்களேன். கடைசி நேரம் தான் முடிக்க போறேன். இன்னைக்கு இந்த சபையில ஒரு தூதன் இறங்கி என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். அதே தூதன் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து உங்களை அறியாத பாதைகளிலே தெரியாத வழிகளில் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஓ, பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்ததனால் ராஜா தூக்கி போட்டு விட்டு துயர சத்தத்தோட வந்து நின்ற போது அவர் சொன்ன காரியத்தை கேட்டீங்க. சிங்கத்தின் வாய்களை கட்டினார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா காரியத்தையும் என் தேவன் அவரை தூதர்களை கொண்டு இயேசுவின் நாமத்தில் கட்டுவாராக. படி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார், உம் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்தி. மறுபடியும் உன் வழிகள் எல்லாம் பாடுங்க. உன் வழிகளில் எல்லாம் சொல்லுங்க. உன்னை தூதர்கள் காத்திடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில். ஆமென். என்னை ஏந்திக் கொள்கிற தேவன், என்னை தாங்கிக் கொள்கிற தேவன், என்னை தப்ப வைக்கிற தேவன் எனக்காக ஒரு தூதனை அனுப்புவார். இந்த சகோதரனுடைய சாட்சியை கேட்டேன். இந்த ஊழியத்தில் நானும் ஒரு சாட்சியா இருந்து மறைவாக மீதியானவர்களுக்கு மறைவாக பயந்து போய் போரடித்துக் கொண்டிருந்த கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று சொன்ன ஆண்டவர், அவருடைய தூதன் இன்றைக்கு என் மத்தியிலும் அசைவாடுவார் என்று சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவர் லோத்துக்கு விரோதமாய் எழும்பின கையை நீட்டினவரை கையை பிடித்து குருட்டாட்டம் பிடிக்க வைத்ததை போல என் குடும்பத்திற்கு விரோதமாய், என் தொழிலுக்கு விரோதமாய், என் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் இயேசுவை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவார். எனக்கு ஒரு தூதனை அனுப்புவார் என்று சொல்லுங்க. ஆமென். அவரை தாவரமாய், அவரை நம்பிக்கையாய், அவரை புகலிடமாய், அவருடைய சட்டையின் கீழ் நிற்கிற நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்திற்கு போவீர்கள். இயேசுவின் நாமத்தினால் விசுவாசம் உள்ளவங்க சொல்லுங்க. இயேசுவை நான் காண்பேன், அது ஒரு தூதன் மூலமாக. இயேசுவை நான் காண்பேன், ஒரு நல்ல ஊழியக்காரன் மூலமாக. இயேசுவை நான் காண்பேன், தேவ வசனத்தின் மூலமாக. ஓ ரீபா ராதா ராபா. அவன் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பியதால். எல்லாம் சொல்லுங்க. அவர் நாமத்தை இப்பொழுதும் நான் கேட்டிருக்கிறேன், அவர் நாமத்தை இப்பொழுதும் நம்பி இருக்கிறேன். அவர் எனக்காக ஒரு தூதனை அனுப்புவார். என் வழிகளில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சந்திக்க எனக்கு உதவி செய்வார். என் வீட்டுக்கு விரோதமாய் அவரே எழும்புகிற மனிதர்களுக்கு முன்பதாக சூல பாளையம் இறங்குவார். நான் அவருக்கு பயந்திருக்கிற மனிதன், அவருடைய ஆலயத்தில் நிற்கிற மனிதன். ஆகையினால் இனி மனிதன் தயவை விட என் தேவ தயவு என் தூதன் மூலமாய் விளங்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. அன்றைக்கு லோத்துவை கையை பிடித்தவர், அன்றைக்கு கிதியோனை கையை பிடித்தவர், அன்றைக்கு யோசுவாவை வழிநடத்தினவர், அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பின வீடுகளை சங்காரம் பண்ணின தேவதூதன் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ள வருவாராக. உங்கள் பிள்ளைகள் வியாதியில் வருவார்களாக. உங்கள் பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கையில் கடன் பாரத்தில் வருவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரிஷி பண்றீங்களா? அத்தனை பேரும் ஆண்டவரே நீர் எனக்காய் ஒரு தூதனை கட்டளையிட போகிறதற்காய், எனக்காய் ஒரு தூதனை கட்டளையிட போகிறதற்காய், எனக்காய் ஒரு தூதனை கட்டளையிட போகிறதற்காய், 7 பொன் குத்து விளக்குகளை விழாவுகிற தேவனே எனக்காக ஒரு தூதனை இறங்கி வர பண்ண போகிறதற்காய் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க.
தானியேல் நினைக்கும் போதெல்லாம் அவன் தூதன் தரிசனமானான். நிச்சயமா நீங்க நினைக்கும் போதெல்லாம் உங்கள் தேவைகள் மத்தியிலே, குடும்பத்தின் பாரத்தின் மத்தியிலே, உங்கள் பிரச்சனையின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே, நிந்தையின் மத்தியிலே ஒரு நல்ல தூதனை அனுப்பி அவரே உங்களுக்கு தேற்றரவாளனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழிநடத்துவார். இன்றும் கூட அந்த தூதனால் நடத்தப்படுகிற இந்த ஊழியத்தில் நீங்களும் ஒரு தூதனாக இருக்கிறபடினால் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன், உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இப்பொழுதும் கூட நான் ஜெபம் செய்கிறேன். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு பயந்து என்னோடு ஆராதித்த, உமக்கு பயந்து இந்த ஆராதனையை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், அவர்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு, தொழிலை நடத்துவதற்கு, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவரே நீர் தந்த சமாதானத்தின் வார்த்தைகளை, சாட்சிகளை கேட்டு உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க, நீர் தந்த வழிகளில் பயணித்த நெய்ப்பொழிகிற அனுபவத்தை கேட்டு உம்மை துதிக்க தோத்தரிக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். எத்தனையோ முறை நான் உணர்ந்திருக்கிறேன், எத்தனையோ முறை அதற்காக உம்மை துதித்திருக்கிறேன். இப்பொழுதும் மகிமையில் வெற்றி சிறந்த தேவனை நோக்கி துதிக்கிறேன். இம்மட்டும் நடத்தினீங்க, இம்மட்டும் தாங்கினீங்க. தொடர்ந்து எங்களையும், எங்கள் ஊழியத்தையும், எங்கள் ஊழியங்களுக்காய் கொடுக்கிறவர்களையும் ஜெபிக்கிறவர்களையும் நம்முடைய தூதர்களை கொண்டு தாங்க வேண்டும் என்று இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. Our email address mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.